ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக OTT PS Value. இது உங்க சொத்து. உடனே டவுன்லோட் செய்யுங்கள். தாயக விடுதலை போரில் வீர விதைகளாக விழுந்த எமது மாவீரர்களின் கனவு எங்களை வழிநடத்தட்டும். உலகெங்கிலும் பரவி வாழ்கிற என் உயிருக்கினிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்று மாவீரர் நாள். நம்முடைய தலைவர் நமக்கு அறிவுறுத்தியபடி கண்ணீர் சிந்தி நாம் கவலைப்படும் ஒரு துயர நாள் இது அல்ல. சோர்ந்து அமர்ந்து கிடக்க சோக நாளும் இதுவல்ல. இது ஒரு தேசிய எழுச்சி நாள். தமிழர்கள் தங்களுடைய தாயக விடுதலைக்கு லட்சிய உறுதியோடு களத்திலே போராடுவோம் என்கிற புரட்சிகர முடிவை எடுக்கிற ஒரு புனித நாள். இந்திய துணைக்கண்டத்தில் தாயக தமிழகத்தில் எங்கோ ஒரு அரங்கில் நின்று உங்கள் மகன் உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற என் உறவுகளின் இதயத்திற்கு நெருக்கமாக பேச விரும்புகிறேன். உன் இடத்தினை உறுதி செய், உன் இனத்தை முன்னிறுத்து, இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் என்கிறான். அப்படி எங்களுடைய இடத்தை உறுதி செய்வதற்காகவும் எங்களுடைய இனத்தை முன்னிறுத்துவதற்காகவும் இன்னுயிரை ஈந்தவர்கள் எங்களுடைய மாவீரர்கள். நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் உலகில் அவமானகரமானது என்று எம்முயிர் தலைவர் எமக்கு கற்பிக்கிறார். அப்படி நாங்கள் நிலமற்ற இனமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக நிலத்திலே விதையாக விழுந்தவர்கள் எங்களுடைய மாவீரர்கள். என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். ஏனென்றால் உங்களை பெற்ற தாய் உங்களை 10 மாதம்தான் சுமக்கிறார். ஆனால் இந்த பூமி தாயோ உங்கள் வாழ்நாளில், உங்கள் ஆயுளில் இறுதி நாள் வரை சுமக்கிறார். எனவே என் அன்பான மக்களே, உங்கள் தாயகத்தை பேரன்பு கொண்டு காதலியுங்கள். பிறந்தவுடன் அன்னையின் மடியில் இருந்த அடுத்த அடியை நீங்கள் எடுத்து வைப்பது அவள் நெஞ்சில் தானே. இறந்த பிறகு நீங்கள் புதைந்தோ எரிந்தோ எருவாவதும் அவள் மடியில் தானே. எனவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள். நீங்கள் நிலத்தை இழந்தீர்கள் என்றால்
பலத்தை இழப்பீர்கள். பலத்தை இழந்தீர்கள் என்றால் உங்கள் இனத்தை இழப்பீர்கள். எனவே என் அன்பான மக்களே, உங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசியுங்கள் என்கிறான் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்தினதுரை. இந்த எழுச்சிமிக்க கவிதை வரிகளுக்கேற்ப தங்கள் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசித்த விதைகள்தான் எங்கள் மாவீரர்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உணர்ச்சி பாவலர் அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள் சாவு என்னை எதிர்பார்க்கிறது என்றான் கோழை. சாவை நான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றான் வீரன். ஆம் எம் மாவீரர்களே, நீங்கள் இரண்டாவது வகை. மிதிவட்டி சாகிறேன், உளறினான் கோழை. போராடி சாகிறேன், உரிமினான் வீரன். ஆம் எமது மாவீரர்களே, நீங்கள் இரண்டாவது வகை. காலம் ஈழத்தை உருவாக்கும், காத்திருக்கிறேன் கோழை. காலத்தை நான் உருவாக்குவேன், களமாடுவேன் வீரன். ஆம் எமது மாவீரர்களே, நீங்கள் இரண்டாவது வகை. உயிர் வாழ விரும்புகிறேன், முணங்கினான் கோழை. மானத்தோடு வாழ விரும்புகிறேன், முழங்கினான் வீரன். ஆம் எமது மாவீரர்களே, நீங்கள் இரண்டாவது வகை. எமது மாவீரர்களின் வீரம் தமிழ் தேசிய இனத்தின் தலை நிமிர்வு என்பதை என் அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், என்னிலும் இளைய என் தம்பிதங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் பேரினம் ஆகச் சிறந்த இனம். தமிழன் பெருமைக்குரியவன். தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன் என்கிறார் புரட்சி பாவலர். தமிழன் பெருமைக்குரியவன். எவனும் தாழ்ந்தவன் தாழ்த்தவன். முதல்ல உனக்கு உளவியல் நிமிர்வு தேவைப்படுது. உளவியல் நிமிர்வு. ஜூலியஸ் சீசர் சொல்றான், ஒருத்தன் எந்திரிச்சு உன் தகுதியை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நீ எழுந்து சொல்லடா, நான் ஆகச் சிறந்தவன் என்று. நான் சொல்லுகிறேன், தமிழ் பேரினத்தின் மகன் சொல்லுகிறேன், தமிழர்கள் நாங்கள் ஆகச் சிறந்தவர்கள். ஆகச் சிறந்தவர்கள். இதுல தாழ்த்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன் ஒன்றும் கிடையாது. 5 வருஷம், 5 ஆண்டுகள் ஆக பெரும் இனமாக, ஆகச் சிறந்த இனமாக தமிழ் தேசிய இனத்தை நிமிர செய்வனாங்க. இந்த நிலமும் அதிகாரமும் நமக்கு கைவரப் பெறும்போதுதான் உலகத்திற்கு தெரியும் தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் எவ்வளவு அறிவார்ந்த பிள்ளைகள், எவ்வளவு ஆற்றல் கொண்டவர்கள் என்று. அறிவிலும் ஆற்றலிலும் ஒழுக்கத்திலும் ஒழுங்கிலும் சிறந்த ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் எழுச்சி கொண்டு எழுந்து வருவதை அறிவிற் சிறந்த பெருமக்களை அன்பான உலகத்திலே ஆழ்ந்து கவனியுங்கள். எங்களை தெருவிலே வீதியிலே வித்தை காட்டுகிற வேடிக்கையாளர்கள் என்று புறந்தள்ளி விட்டு செல்லாதீர்கள். நாங்கள் விடுதலை புலி மறவர்களின் உடன் பிறந்தவர்கள். மரணக்கை மலர் மாலைக்கு கழுத்தை நீட்டுவதைப் போல எவன் ஒருவன் மரணக்கயிற்றுக்கு கழுத்தை நீட்டுகிறானோ அவனே உண்மையான வீரன் என்ற முழக்கத்தை முன்வைத்த தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலை தேவருடைய பேர பிள்ளைகள். அப்படி எனது மூதாதை தீரன் சின்னமடை மரணக்கயிற்றை வெள்ளைக்காரன் கொண்டு வரும் போது படக்கென்று கழுத்திலே மாட்டினான். என் எதிரி மரணத்தை கூட எனக்கு பரிசாக தரக்கூடாது, தள்ளிப்போடா என்றான். அந்த வீர பரம்பரையில் நாங்கள் வந்தது உண்மை என்றால் சத்தியமாக எங்கள் மாவீரர்கள் கனவை நாங்கள் நிறைவேற்றோம். தெருவில் கோடு போட்டு விளையாடுகிற பயல்கள், கோழி குண்டு உருட்டுற பசங்க, பம்பரம் குத்துற பசங்கன்னு நினைச்சிட்டு கூடாது. பரம்பரை பரம்பரையாக வரலாற்றை படித்து வீறு கொண்டு எழுகிற வீரமிக்க தமிழ் மறவர்கள் நாங்கள். பூலித்தேவனும் வேலுநாச்சியாரும் பண்டார வன்னியனும் பெரும்பெடுகும் அழகுமுத்துக்கோனும் சுந்தரலிங்கனாரும்
எங்களுடைய மாமன்னர்கள் மருதேவர்களும் உண்மையிலேயே அவர்களுடைய இரத்த உறவுகள் நாங்கள் என்றால் சத்தியமாக வெல்லுவோம். இதில் எந்த உங்களுக்கு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டியது. எமது மாவீரர்களுக்கு வணக்கத்தை செலுத்துகிற இந்த நாளில் நான் மிகவும் வியப்பது, என் அன்பிற்குரிய சொந்தங்களே, நறுமை உடன் பிறந்தார்களே, எத்தனையோ மன்னர்கள், எவ்வளவோ அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் உலகிலே. ஆனால் கொடையில் சிறந்தவர்கள் தமிழ் பெரும் முன்னோர்கள் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய், நெல்லி, அதியமான் என்று கடையில் வள்ளல்கள். இறந்து ஒருவன் வந்து கையேந்தி நின்றால் பொன்னை கொடுத்தான், பொருளை கொடுத்தான், மண்ணை கொடுத்தான், நாட்டையே பாதியை பிரித்து கொடுத்தான். இதெல்லாம் கொடை. அதெல்லாம் கொடை. வள்ளல்கள் என்றால் தான் பிறந்த இனம் வாழ்வதற்கு உயிரையே கொடுத்தவன் எவ்வளவு பெரிய வள்ளல்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் புரிந்து. எங்களுடைய மூதாதையை முருகப் பெரும்பாட்டனை நாங்கள் வழிபடுகிறோம், மாயோனை வழிபடுகிறோம், இந்திரனை வழிபடுகிறோம், கொற்றவை வழிபடுகிறோம். என்னுடைய குலதெய்வம் இருக்கிறது வீரமாகாளி. இந்த எங்கள் அண்ணனுக்கு குலதெய்வம், எனக்கு குலதெய்வம், என்னுடைய குலதெய்வம். எங்களுடைய அப்பத்தா கொல்லங்குடி காளி வழிபடுகிறோம். எங்களுடைய ஊரில் ஐயனார் குலதெய்வம் ஊர் எல்லையில் இருக்கிறார். அப்படித்தான் கருப்பணசாமி, அப்படித்தான் சுடலை மாடன், அப்படித்தான் இருளப்பன். இதெல்லாம் யாரு? எல்லையை காத்தவர்கள். ஊர் எல்லையிலே வேல்கம்பை வைத்துக்கொண்டு, அருவாளை வைத்துக்கொண்டு, விளக்கை வைத்துக்கொண்டு காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள், பந்தங்களை கொளுத்தி கொண்டு. வேறு கிராமத்திலிருந்து ஊரை தாக்கி அழித்து ஆடு மாடுகளை பொன்னு பொருளை திருட வருகும்போது தடுத்து நின்று போரிலே சண்டையிட்டு ஊர் எல்லையிலே செத்து விழுந்த மறவர்களை நாங்கள் எல்லை சாமிகளாக, காவல் தெய்வங்களாக, குல தெய்வங்களாக வைத்து வழிபடுகிறோம். அப்படிதான் எங்க குலதெய்வம் உருவாச்சு. அப்படிதான் எங்க பாட்டி வேலு நாச்சியாரை வெள்ளக்காரன் வந்து முத்துவடநாதர் இறந்து போயிடுறார். கோயில் வாசலில் கொலை நடந்துருது. எங்கள் பாட்டங்க 2 பேரும் தளபதிகளாக இருக்காங்க, மருதுபாண்டியர்கள். போக வேண்டாம், உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு ராணிக்கு எச்சரிக்கும் போது மீறி குழந்தையை தூக்கி தொட்டிலில் பட்டி தோளில் காட்டிக்கிட்டு போயிடுறாங்க குதிரையில். அங்கே போய் பார்க்கும்போது வேலுநாச்சியார் கோயில் வாசலுக்கு வந்திருக்கா. புருஷனை பார்க்க எப்படி வருவான்னு தெரிஞ்சு வழக்கரை சுற்றிட்டா. தப்பிச்சு ஓடுறாங்க குதிரையில். காட்டுக்குள்ளே புகும்போது அங்கே மாடு மேய்த்து கொண்டிருக்கிறாள் உடையாள் என்கிற ஒரு பெண். கேட்குறான், இந்த பக்கம் வேலுநாச்சியார் போனாங்களா, இந்த படம் வந்தாங்களா? ஆமாம். எந்த பக்கம் போனாங்க? சொல்ல முடியாதுங்கிறா. காட்டி கொடுக்க முடியாது என்று, நமது பாட்டியை காட்டி கொடுக்க முடியாது என்று மறுத்த காரணத்திற்காக உடைவாளை எடுத்து ஒரே வெட்டா 2 துண்டா விழுகிறார். வெட்டு உடையால் காலியாயிடுறான். அதனால இன்னைக்கு வரைக்கும் சிவகங்கையில கொல்லங்குடியில குலதெய்வமா வச்சு கும்பிடுகிட்டு இருக்க பரம்பரையில் வந்திருக்கோம் நம்ம. அப்ப அப்படி ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது என்பது உடன் பிறந்தார்களே. அப்படித்தான் 60,000 மாவீர குலதெய்வங்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில். இங்கே பேசிய என்னுடைய அண்ணன், எங்களுடைய அன்பு மூத்தவர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என் தம்பி சேரலாதனை பற்றி. நாட்டுக்கு போன உடனே அது ஒரு கதை. நம்ம அதை பேசினாலே இவர் அதை செய்கிறாரு, ஆமக்கரிதின்றார், துப்பாக்கி சுட்டுங்கிறாரு. பலவே எச்சிலன்னா கட்சியை நடத்த முடியாது கொண்டு. நான் படிக்கும்போது ஒரு இது படித்தேன். என் தம்பிகிட்ட கூட பாக்கியத்தில் சொல்லிட்டு இருந்தேன் காலையில். பலம் இல்லாதவன் தான் உடனே தாக்குதல் இறங்குறான். பலமானவன் கடந்து போக நினைக்கிறான். அதிக பலமானவன் மறந்து போக நினைக்கிறான். போடறே போட. அது மாதிரி இந்த பதர்களை மனிதாயமானமற்ற முறையில் 7 பேரை விடுதலை செய்யணுங்கிற தலைவர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு அதில் எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கிபீர் அந்த விமான தாக்குதலில் இறந்துடுறாங்க. அது இறந்த 90வது நாளில் நான் அங்கே போகிறேன், அந்த நிலத்துக்கு போயிடுறேன். ஆனால் எங்கள் அண்ணன் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலையும் எனக்கு 7, 7:30 அப்படி அழைச்சிடுவாங்க.
அப்போ அந்த குரல் ஒளியில் நல்லா எனக்கு நினைவு இருக்குது. அப்போ பேசும்போது கேட்பாங்க, இப்படி நான் உங்களோடு பேசுகிறதுல உங்களுக்கு எதுவும் இடையூறு வருமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் உங்களுக்கு ரொம்ப மென்மையாக பேசுவாங்க எங்கள் அண்ணன். அதை கேட்கும்போது, அண்ணா நீங்கள் என்ன நம்மளை எப்படி தாக்கி சிங்களர்கள் அழித்தாங்க, இங்கே ஒரு 7 பேர் இறந்துட்டாங்க, இங்கே ஒரு 2 பேர் இன்னைக்கு வீரச்சாவு அடைஞ்சிட்டாங்க, இந்த செய்தியை தான் எனக்கு சொல்லுவாங்க. இப்போ இதை இவங்க கேட்டு என்னென்ன பண்ண போகிறாங்க, நீங்கள் பேசுங்கண்ணா அப்படின்னு நான் பேசுவேன். அவர் மரணம் என்னை பெரிதும் பாதிச்சிட்டது. எனக்கு நல்லா நினைவு தெரிஞ்சிடுச்சு. அப்போ எங்கள் அண்ணன் கிட்டன மரணம்லாம் என்னை அப்போ இவ்வளவு முதிர்ச்சி நிதானம் இந்த பார்வையெல்லாம் இல்லை. அப்போ இது ரொம்ப பாதிச்சிட்டது. அப்போ அந்த இதில் எங்கள் அண்ணன் அந்த தாக்கத்தில் போகணுன்னா முதல்ல எங்கள் பாலா மாஸ்டர் வீட்டில் அந்த இரவு அவங்கள சந்திக்க எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ணுறாங்க, சாப்பிட்றோம். அடுத்த நாள் முதல்ல எங்கள் அண்ணன் அப்பா தியாகப்பா, அதான் மாவீர துயிலும் இல்லம் பொறுப்பாளர் அப்பா வீட்டுக்கு தான் அனுப்புகிறாங்க. அங்கே போனோடனே அம்மா அப்பா 2 பேர் தான் இருக்காங்க. தரையில் உட்காந்து பேசிட்டுருக்கோம். அம்மா என்னை இப்படி தலையை கோதிக்கிட்டு என்னை இப்படி தோல் அணைச்சிக்கிட்டு எங்கள் அம்மா சொல்கிறாங்க, தியாகப்பா மனைவி 2 பிள்ளைகள், அதில் மூத்தவன் வீரச்சாவை அடைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு சின்ன 2வது மகன் படுத்தே கிடக்கிறவன், அவனுக்கு உறக்கம் கொள்ளல. அவன் இல்லை நான் தலைவருக்கு அண்ணன் இல்லையில் அந்த வேலையை நான் தலைவருக்காக செய்ய போகணும்னு போய் அவனும் கொஞ்சம் நாளில் வீரச்சான். அதாவது அதுக்கப்புறம் எனக்கு அன்பு இல்லத்துக்கு போச்சுறார். அன்பு இல்லம்னா பெரிய 100 ஏக்கரில் ஒரு போரில் எல்லா பிள்ளைகளையும் சாக கொடுத்த மாவீரர்களை ஆக்கிவிட்ட பெற்றோர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கே நான் வருவதா முதல்ல செய்தி சொல்லப்பட்டவுடனே எல்லா அம்மா அப்பா பெற்றோர்கள் என்னை வரவேற்க காத்து நிற்கிறாங்க. நானே என் தம்பி சேரா இன்னும் சிலர் என் புகழ்மாறன் அவ புகழ்மாறன்ன்றது எனக்கு பாதுகாப்புக்கு விட்டுருக்குறாங்க. எனக்கு எப்படி இருக்கார் தம்பி அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து கேட்குறவங்களுக்கு எங்கள் அண்ணன் கேரக்டர் சொல்லுவாராம். அவருக்கு என்ன முன்னாடி ஒரு இராணுவ வண்டி, பின்னாடி ஒரு இராணுவ வண்டி, அவர் பாதுகாப்பாக போய் கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ இப்போவுமே துப்பாக்கி வச்சுட்டு அந்த வண்டியில் சேரா வண்டி ஓட்டுவான், பின்னாடி புகழ்மாறன் இருப்பான் எனக்கு பாதுகாப்பு. அப்போ நான் இறங்கி போகிறேன். எல்லாம் என்னை வரவேற்று உட்கார வச்சு சுற்றி உட்காந்துக்கிட்டு என்னை நடுவால் உட்கார வச்சு எல்லோரும் பேசுகிறாங்க. அதில் ஒரு பெரியவர், ஒரு அப்பா, 90 வயசாச்சு மகனே, எனக்கு 90 வயசாச்சு, பிள்ளைகளெல்லாம் வீரச்சாவும் நானும் அம்மாவும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு. அதான் அம்மா சொல்கிறா. அப்பா சொல்கிறாரு, எத்தனையோ வரலாறுகளை படித்தேன், எவ்வளவோ இலக்கியங்களை வாய்ச்சேன், எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், ஆனால் எங்களுக்கு கிடைத்த தலைவன் போல உலகத்தில் எவனுக்கும் கிடைக்கும். 90 வயது அப்பா. நீ ஏன்டா உன் நாட்டில் உங்கள் தலைவர் உங்கள் அண்ணனை போல் நீனும் ஒரு தலைவனாகக்கூடாது அப்படின்னு நான் இப்படி பார்க்குறேன். அப்பா என்னை இப்படி வம்பில் சச்சு. அப்போ ஒன்றுமே எனக்கு புரியல. இந்த அம்மா என்ன சொல்கிறா, என்னை இப்படி இருக்க தோளில் சாய்ச்சிக்கிட்டு 2 பிள்ளையும் என் நாட்டுக்காக, என் தலைவனுக்காக, என் மகனுக்காக, மூத்த மகனுக்காக கொடுத்துட்டேன். ஒரே ஒரு வருத்தம் தான் மகனே, இன்னும் ஒரு பிள்ளை இல்லையே, இருந்தால் அதையும் என் தலைவனுக்காக நான் கொடுப்பேன் அப்படி. அவள் சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அழுகுறாங்க அம்மா, அழுகுறாங்க. அந்த சேலை இதை எடுத்து தொடச்சிக்கிட்டு சொல்கிறா, நாங்கள் எல்லாரும் செத்துட்டாலும் பரவாயில்லடாமானே, என் மூத்த மகன் பிரபாகரனை மட்டும் காப்பாற்றி வச்சிருங்கடா. அவர் சொல்கிறா பாருங்க, நாங்கள் எல்லாருமே இல்லாது போனாலும் அவன் நட்டு வச்ச பனைமரமும் தேக்கு மரமும் அவன் காலடி பட்டடத்தில் முளைச்ச புல்லும் பூண்டும் புலியா மாறி என் மண்ணின் விடுதலைக்கு போராடும். அப்பாவுக்கு 90 வயசுனா அவருக்கு 85 வயசாக இருக்கும் அந்த அம்மாவுக்கு. அதை நினச்சி ஒவ்வொரு நொடியும் நான் அப்படியே உவகையில் திளைக்கிறேன். புறநானூற்று தாய்மாரி பல ஆயிரக்கணக்கான தாய்மார்களை தமிழினம் வரலாற்றில் பெற்றிருக்கிறேன்.
ஒன்று ரெண்டு இல்லை, எல்லா பொறுப்பகத்திலும், எல்லா பொறுப்பகத்தின் அலுவலகத்திலும் வரிசை வரிசையாக பெற்றோர்கள் வந்து நிற்பார்கள். தன் பிள்ளைகளை தன் மூத்த மகன், தன் இனத்தின் தலைவன் பிரபாகரனுக்கு ஒப்படைச்சு மண்ணின் விடுதலைக்கு போராடி சா என்று சொல்வதற்கு உலகத்தில் ஒரு தாய்மார்கள், ஒரு பெற்றோர்கள் நம் இனத்தை தவிர எவரும். இந்திய ராணுவத்தில் இந்திய நாட்டு விடுதலைகளை என்ன நாட்டை காப்பாற்றணும்னா வறுமை. எங்கூர் ராமநாதபுரம் ஜிவைங்கிலிருந்து நாங்கள் மிலிட்ரி பொருளாக வறுமை. உலகத்தில் சம்பளம் வாங்காத ஒரு ராணுவம் உலக வரலாற்றில் தமிழீழ தேசிய ராணுவம், விடுதலை புலிகள் என்கிற மக்கள் ராணுவம் தான். அவன் சம்பளத்துக்கு சண்டை போட்டான் சிங்களன், நாங்கள் சத்தியத்துக்கு சண்டை போட்டோம். அதனாலதான் ஒரு புலி மரவன் 1000 சிங்கள வீரனுக்கு சமமா இருந்தான். எங்கள் பரம்பரையே வீர பரம்பரை. அதனால எங்களுக்கு அச்சம் கிடையாது. சாவ கண்டு ஒரு அச்சம் இல்லை. அனுராதபுரத்து தாக்குதல்ல வந்து தளபதியா இருந்தவன் இளங்கோ புகழ்மாறன் தான். எனக்கு பாதுகாப்புக்குன்னா அந்த தம்பி தான், அவன்தான். ஆனால் எப்படி இளங்கோ வந்தான்? உங்களால் நம்ப முடிகிறதா என் உடன் பிறந்தார்களே? 10 ஆண்டுகள் தொடர்ச்சியாக தலைவருக்கு கடிதம் எழுதி கரைச்சிட்டாங்க. தொடர்ச்சியா கடிதம், என்னை கரும்புலியாக்குங்க, என்னை கரும்புலியாக்குங்க, என்னை கரும்புலியா. அவரும் 10 ஆண்டுகள் ஒரு எழுதுவான். 10 ஆண்டுகள் தொடர்ச்சியா எழுதினோன்னு சரின்னு புகழ்மாறன் பொறுப்பு அண்ணா இளங்கோ கொடுக்கு. இப்ப கூட அந்த அனுராதபுரம் தாக்குதல் வலைவெளியில் இருக்குது. சாகும்போது சொல்லுவான் தலைவர் பத்திரம்னு சொல்லுவான். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, இருக்கு. இன்னும் கேட்கலாம் நீங்க. சாக துணிந்து நின்ற மறவர்கள். அதனாலதான் சொல்றாருல, சாக பயந்தவன் தரித்திரமாகிறான், சாக துணிந்தவனே சரித்திரமாகிறான். மரணத்துக்கு அஞ்சுபவன் வீரனாகவே இருக்க முடியாது. வீரனாகவே இருக்க முடியாது. தம்பி அனுப்ப போறாரு, தோளில் கை வச்சுறாரு. நீங்க தமிழ் இனத்திற்கு தலைவராக ஆகிற தகுதியை ஒருவர் எப்போது பெறுவார் என்றால், எவர் சாக துணிந்து நிற்கிறாரோ அவருக்கு தான் அந்த தகுதி வரும். இது சொல்லிட்டார், முடிஞ்சுல. தட்டி நீங்க சாக துணிஞ்சிருங்க, எல்லாம் சாதாரணமாக இருக்குன்ற. இப்போ கேட்பான், பயப்படவே மாட்டேன். எதுக்கு பயப்படணும்? அதில் பெரியார் சொன்னது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் உயிரோடு இருக்கும்போது சாவு என்கிட்ட வராது, சாவு வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன், பிறகு எதுக்கு பயப்படணும்? அவ்வளோதான். அது நமது மாவீரர்களை நம் நினைவை போற்றுகிறோம். ஆனால் அதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நமது வீர மறவர்கள் இறந்து போனார்கள். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த பிள்ளைகளை மண்ணின் விடுதலைக்காக சாக கொடுத்து விட்டு இன்னும் அந்த பெற்றோர்கள் அதே நினைவை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நொடியும் செத்துக்கொண்டு வாழ்கிற அந்த துயரம் இருக்கே, அதுதான் ஆக பெரும் போற்றுதலுக்குரியது. எனவே மாவீரர்களை தாயக விடுதலைக்கு கொடையாக கொடுத்த பெற்றோர்களை நான் பெரிதும் போற்றுகிறேன், பெரிதும் மதிக்கிறேன். இந்த மாவீரர் நாளில் அத்தனை என் தாய் தந்தையரின் கால்களிலும் இந்த மகன் கண்ணீர் துளிகளால் நனைத்து வணங்குகிறேன் என் அன்பிற்குரிய பெற்றோர்களை. அது மாதிரி ஒரு ஈகத்தை எவனும் செய்ய முடியாது. எத்தனை தாய்மார்கள், எத்தனை தாய்மார்கள் கனடாவில் பேசிட்டு 2007ஆம் ஆண்டு இப்படி இறங்கி போகிறேன். பாஞ்சு கட்டி பிடித்த தாய்மார்கள் பணத்தை எடுத்து சட்டப்பையில் திணிக்கிறான். ஒரு தாயை என்னை ஆற தழுவி நெத்தியில் முத்தமிட்டு, நீ எனக்கு மகனா பிறந்திருக்க கூடாதா அப்படின்னு. நான் உனக்கு பிறந்தாதான் மகனா, நான் காலில் விழுந்தாலும் நான் இப்பவே உன் மகன்தான் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட பேரன்பு உண்டு நேசிக்கிற தாய்மார்கள் தமிழ் இனத்தை தவிர வேறு எங்க இருக்கு? நம்மை பழி சுமத்துவார்கள், பயங்கரவாதிகள் என்பார்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ரஷ்ய புரட்சியாளர் லெனின்
அறவழியில் அரசியல் வழியில் போராட்டம் தோற்கிற போது, தோல்வி அடைகிற போது, ஆயுதமேந்திய கிளர்ச்சி, ஆயுதமேந்திய புரட்சி, ஆயுதமேந்திய போராட்டம் தவிர்க்க முடியாத நீதியாக இருந்துங்கிறான். இதை நீங்க நல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். ஒரு பஞ்சாப் கவிதை, நான் ஆடுகளை மேய்த்து கொண்டு புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டு போர்வையை போர்த்திக் கொண்டு புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டுதான் இருந்தேன். என் புல்லாங்குழலை பறித்துக் கொண்டு என் கையில் துப்பாக்கியை திணித்தது யார்? என் போர்வையை பறித்துவிட்டு என் கைகளில் பிணத்தை கிடத்தியது யார் என்கிற ஒரு கவிதை இருக்கு. அது மாதிரிதான் எங்கள் தலைவன். அவர் விரும்பி என்னது தீவாளி துப்பாக்கி வச்சு சுட்டு விளையாடுறதுக்கு வந்தாரா அவரு? நாங்களா பயங்கரவாதிகள்? உலகம் தன் பார்வையை மாற்றிக்கொள்ள வேண்டும். 11 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு இனப்படுகொலை நிகழ்ந்து அழித்து ஒழிக்கப்பட்ட ஒரு இனத்தின் பிள்ளைகள் உலகரங்கம் முழுமைக்கும் ஓடி ஓடி உலகத்தின் மனசாட்சியை உலுக்கி உலுக்கி ஒவ்வொரு கதவாக தட்டி தட்டி கதறுகிறோம். எவர் காதிலும் விழுந்ததாக தெரியவில்லை. இன்று வரை அதே நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். கையேறு நிலையில் எல்லோராலும் கைவிடப்பட்டு எமக்காக குரல் எழுப்ப, எமக்காக ஆதரவு கை நீட்ட எவருமற்ற நிலையில் தனித்து விடப்பட்ட அடிமை தேசியத்தின் மக்களாக இன்று வரை நின்று கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. உலகம் எவ்வளவு குருடாக இருக்கிறது பாருங்க, எவ்வளவு பார்வையற்று இருக்குது, எவ்வளவு இரக்கமற்று இருக்குது பாருங்க. கடைசிக்கு போர்க்குற்றம் என்று வந்தார்கள். நமது நிலைப்பாடு அதல்ல, அந்த போரே குற்றம் நமது நிலைப்பாடு. ஆனால் அந்த போர்க்குற்றம் என்று கூட அவர்களால் உறுதியாக சொல்ல முடியல. அதுக்கான விசாரணை அவர்களே விசாரித்துக் கொள்ளலாம், முடிந்து போயிட்டு. நினச்சிருக்காய் விட்டுட்டு போயிடுவான் அப்படின்னு. நான் சினிமா எடுத்துக்கிட்டு இருக்க சின்ன பேசியமான்னு நினச்சிருக்கேன் பலவே. ஒரு நாள் நீ என்கிட்ட சிக்கிக்கிட்டு என்ன பாடுபட போறாங்கன்னு மட்டும் பார்த்து நீ எழுதி வச்சுக்க. நீ என் நாட்டுக்குள், என் கோட்டுக்குள் என் இன மக்கள் சுதந்திரமாக வாழ முடியாத போது எவ்வளவு வாழ முடியாதுங்க. என்ன பண்ணுவேன்னு கேட்காத. ராணுவத்துக்கு ரகசியம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. என்னென்னமோ பண்ணுவோம், அதை கேட்காத. செய்யும்போது பார்த்துக்க. பயங்கரவாதம் என்றால் என்ன? அதுக்கு ஒரு வரையறை சொல்லு, ஒரு வரையறை சொல்லு. ஈழத்து தந்தை ஐயா செல்வா அவர்கள் தலைமையில் 30 ஆண்டுகள் அறவழி போராட்டம் நடந்தது. எங்களுடைய தார்மீக உரிமையை கேட்டு அது எழுதும்போதே வரலாற்றில் இந்தியாவுக்கு விடுதலை, அவங்க விடுதலை போராட்டம் நடத்தலை. இந்தியாவுக்கு விடுதலை என்பது கொசுரா, அதை நீ இன்னும் சுதந்திரம் பெற்றுட்ட போடான்ட்டான். இங்கே இந்திய தாய்மொழியாக கொண்டு போன மாதிரி கர்மாங்கிற சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டு போயிட்டு தான் நடந்தது. பேரன்பினம் பெருந்தன்மையினாலும் எமது முன்னவர்கள் செய்த அதே பிழையை ஈழத்திலும் எமது இன மக்கள் செய்தார்கள். சுதந்திரம் விடுதலை தானே, சரி சகோதர இனத்துக்கிட்டு தானே இருக்குது, முடிஞ்சு. அவ வந்தவண்ண சிங்களம் தான் ஆட்சி மொழி, பௌத்தன் தான் அதிகாரத்துக்கு வர முடியும். தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்கள், பூரி மக்களை அடக்கி ஒடுக்கி அழிப்பது உலகெங்கிலும் மரபா இருக்கு. அது அமெரிக்காலும் சரி கனடாலும் சரி எல்லாம். கனடாலாம் ஒரு நாடு, அந்த பூரி கிடையாது. பிரான்ஸ் பிடிச்சி வச்சிருக்கிறான், அப்புறம் பிரிட்டிஷ் வந்து அவனை விரட்டிட்டு அவன் வந்துடுறான். எப்படி இருக்கு பாரு. நாம மொழின்னு பேசுனா அப்படியே ஃபாசிஸ்டம் வந்துடும், சாவனிசம் வந்துடும், பிரிவினைவாதம் வந்துடும். கனடாங்கிற ஒரு நாட்டில் ஆங்கிலம் தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அங்கே இருக்கிறவன் பிரிட்டிஷ்காரன் தான் வந்து குடியேறியிருக்கான், ஆங்கிலம் தான். ஆனால் தொலைக்காட்சியில் ஒரு தொடரில் ஆங்கில உச்சரிப்பு நல்லா கவனிச்சுக்கணும். ஆங்கில உச்சரிப்பு பிரிட்டிஷ் இங்கிலீஷ், வெள்ளக்காரன் அந்த இங்கிலாந்தில் பேசுகிற இங்கிலீஷ் உச்சரிப்பு வந்துடுது. தொடரே நிறுத்திடுறான். எப்படி இருக்கு பாருங்க. அவனும் வெள்ளக்காரன் தான். ஆங்கிலத்தை ஆங்கிலேயர்கள், அதாவது இப்போ பிரிட்டிஷ்காரர்கள், பிரிட்டிஷ் வாழ்கிற இங்கிலீஷ்காரர்கள் எப்படி உச்சரிப்பார்களோ அப்படி உச்சரித்ததற்காக
தொடர நிறுத்திப்புறான். இங்க நாம பேசிட்டா பாசிசம் சாவனிசம். நான் வந்த பிறகு ஒரு நாள் பேசு பாசிசம் சாவனிசம்னு. சிவாஜி படத்தில் ஆபீஸ் ரூமுக்குள்ள வாங்கம்பல்ல, பல பேருக்கு பச்சை மட்டை இருக்கு. வியாக்கி ஞானம், வெட்டி பேச்சு, விரக்தி, என்னத்தைக்கனே மாதிரி என்னத்தையாவது பேசிட்டு அலையிறது. நாங்கள் எல்லோரையும் போல வாழ்வதற்குத்தான் விரும்பினோம். எங்கள் தாயகத்தில், எங்கள் தாய் நிலத்தில் சிங்களர்களைப் போல, அவர்களைப் போல உரிமை பெற்று பெருமையோடு வாழத்தான் விரும்பினோம். ஆனால் அது இல்லை. அதாங்க இருக்க பிரச்சனை. உலகத்தாரிட்டு நம்ம கேட்போம், பயங்கரவாதம் தீவிரவாதம் அதற்கு ஒன்று கோட்பாடுகள் தான். என்ன என்ன எங்கள் அம்மாவும் அப்பாவுக்கும் கண்முன்னே என் தங்கையை வன்முறை செய்து கொலை செய்தானே, அந்த செயல் பயங்கரவாதம் இல்லையா உலகத்தீரே? புணர்ந்து முடித்த பிறகு உயிர் உறுப்புக்குள்ள துப்பாக்கி செலுத்தி வெடிக்க வைத்தானே, அது பயங்கரவாதம் இல்லையா உலகத்தீரே? அது வன்முறை இல்லாத நன்முறையா? தமிழர்களின் தொடக்கரி இங்கே கிடைக்கும் என்று வெட்டி வைத்தானே கடை மேசையின் மீது, அது வன்முறை இல்லையா? அது பயங்கரவாதம் இல்லையா? எங்க அக்காவை தங்கையும் நிர்வாணப்படுத்தி அம்மனப்படுத்தி கொதிக்க காட்சிய தாரை தொட்டு குச்சியால் தொட்டு திறந்த மார்பகத்திலே சிறி என்ற எழுத்தை பொறித்து பொறித்து சிரித்தானே சிங்களம், இது பயங்கரவாதம் இல்லையா? இந்த செயலுக்கு பேரன் எங்கள் பிஞ்சு குழந்தைகளை கொதிக்க காட்சிய தாருக்குள் முக்கி கொலை செய்த செயலுக்கு பெயர் என்ன உலகத்தீரே? இது பயங்கரவாதம் இல்லையா? எங்கள் வீட்டை இடித்தது, எங்கள் ஊடகங்களை அழித்தது, எங்கள் நூலகத்தை எரித்தது, இதெல்லாம் கூடி கூடிய நக்காதங்கை வன்முறை செய்து கொலை செய்தது, இதெல்லாம் பயங்கரவாதம் இல்லையா? அப்போதெல்லாம் வாய் மூடி மௌனமாக இருந்த நீங்கள் தடுக்க தற்காத்து போராட நாங்கள் வந்தபோது பயங்கரவாதம் என்று பீத்துவது எதனால்? எதனால்? பார்த்து பார்த்து சகித்து சகித்து பொறுக்க முடியாத நிலையில் எங்கள் தலைவன் பிறந்தார். 7 வயது, கோயில்ல குறுக்கல் தாக்கப்பட்டிருக்கிறது. செய்தி வந்த போது தலைவர் கட்ட முதல் வார்த்தை, ஏன் அவர் திருப்பி அடிக்கல? 7 வயதுல அப்படியே வளர்ந்து கொண்டே வருது, பார்த்துக்கிட்டே இருக்கிறார், சகித்து சகித்துக்கிட்டே வர்றார். கடைசியா சொந்த அப்பாவோட தங்கைக்கு சொந்த அத்தைக்கு வந்துருது பிரச்சனை, வந்துரு வீட்டுக்குள்ள வச்சு தீ வச்சு கொளுத்திடும். அத்தையோட வீட்டில் அத்தையோட குழந்தைக்கு முதுவெல்லாம் தீ பிடிச்சி வெந்து போச்சு. அதெல்லாம் பார்த்து பார்த்து சகித்து சகித்து வழி இல்லை, அப்புறம் முடிவு பண்ணிடுறாரு. அந்த பக்கம் தந்தை செல்வா ஐயா அவர் முடிவெடுக்கிறார், இதுக்கு காந்தி வழியோ நேரு வழியோ சரியாக வராது, சுபாஷ் சந்திர போஸின் வழியும் பகத்சிங் வழியும் தான் சரியாக வரும் என்று முடிவெடுக்கிறார் என் தலைவர். சரி, ஒரு நியாயமான விவாதங்களை வைப்போம் உலகத்தீர. எனக்கு ஆங்கிலம் வரல, சரி நான் பேசுறேன், மொழிபெயர்க்க ஆள் கூட்டி வரேன், வா எல்லாரும் வந்து பேசுவோம், என்ன நடந்ததுன்னு. யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் தர்மம் இருக்கு, யார் பக்கம் அறம் இருக்கு, வாங்க பேசுவோம். எங்கள் தலைவன், எங்கள் அண்ணன், எங்கள் பிள்ளைகள், எங்கள் மாவீரர்கள் தூக்கிய துவக்கு பயங்கரவாதம் தீவிரவாதம் என்றால் சிங்கள அரச பயங்கரவாதத்தை என்ன செய்வீர்கள்? எங்கள் கைகளில் ஆயுதங்களை கொடுத்தவர்களை என்ன செய்வீர்கள்? சகித்து சகித்து எந்த ஆயுதத்தை வைத்து என் அக்கா தங்கையை வன்புணர்வு செய்து கொலை செய்கிறானோ, என் ஆத்தாளப்பனை சுட்டுக் கொள்கிறானோ, என் வீட்டை இடித்து நாட்டை அழிக்க துடிக்கிறானோ சிங்களன், எங்கள் தாய் நிலத்தை ஆக்கிரமித்து சிங்கள குடியேற்றங்களை நிகழ்த்துகிறானோ சிங்களன், அப்ப அதே ஆயுதத்தை எடுத்துத்தான் என் இன மக்களை காப்பாற்ற முடியும் என்ற நிலைக்கு தள்ளியது யார்?
மாவ சொல்றான்ல, நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிர்தான் தீர்மானிக்கிறான்ட்டு. இதை அப்படி சொல்லலை என் தலைவன். சிங்களர்களுக்கு அவர்கள் மொழியில் பேசினால்தான் புரியும் என்று முடிவெடுத்தேங்கிறார். அந்த மொழி எது? அவர்கள் வைத்து ஆயுத மொழிதான். எந்த ஆயுதத்தை வைத்து என் இன மக்களை அழிக்க துடிக்கிறார்களோ அதே ஆயுதத்தின் மூலம்தான் பதில் சொல்ல முடியும் என்று முடிவெடுக்கிறது. சாதாரண ஆள் நினைக்கக்கூடாது. பிரபாகரனை தமிழ் இனம் தலைவனாக அடையாளம் கண்டு கொள்ளலே அன்பு மக்களே. 14 வயசு இளைஞனை 10 லட்ச ரூபா தலைக்கு விலை வச்சு சூரட்டி ஓட்டுறான் சிங்களன். எல்லாம் கவனிச்சுக்கணும். 10 லட்ச ரூபாய் இவன் தலைக்குன்னு 10 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கிறேன்னு சொல்லி சூரட்டி அடிச்சு ஒட்டி இவன் தாண்டா உங்கள் இனத்தின் தலைவன் அடையாளம் காட்டினேன் சிங்களன். அந்த வயசுல யாரா இந்த பையன், யாரா இந்த பையன், யாரா இந்த பையன் தேடினான். அவன்தான் உலகத்தின் தமிழ் பேரினத்தின் தலைமகன், எங்கள் தலைவன் பிரபாகரன். அன்புக்குரிய மக்கள், நாட்டில் போய் இறங்கினோன்னே அப்புறம் துயிலும் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போ, அப்படியே ஒவ்வொரு இதாக வந்து இவங்களாம் முடிவெடுக்க முடியாது. எல்லாம் எங்கள் அன்னைக்கிட்டேருந்து வரணும். இந்த முகாமுக்கு போங்க, இங்கே போய் தம்பியை பேச சொல்லுங்கள், இங்கே சாப்பாடு, இங்கே ஓய்வுங்கிறது ஒரே இடம், அது பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சுட்டார். இப்போ மாவீரர் துயிலும் இல்லத்துக்கு போகிறோம். போகும்போது அங்கே எல்லோரும் நின்றுக்கிறாங்க. ஒரு மஞ்சள் பூக்களை கையில் கொடுத்து போ, அந்த புதிதாக மண் இது கட்டலை, இது கட்டாமல் இருக்கிற அந்த மண் போட்டிருக்கு, 90 நாள் ஆகுது. எங்கள் அண்ணன் தமிழ்ச்செல்வனை அடக்கம் பண்ணி அந்த இடத்துல போய் பூ போட்டு வணக்கம் செலுத்திட்டு வா. இங்கே நின்றுட்டாங்க. போகும்போது அந்த நினைவெல்லாம் ஓடுது. நான் வெடித்து அழுகிறேன். இதுக்கு அப்போ சொல்கிறேன், யாரும் அங்கே போகாதீங்க, ஆளாக தேரிய வரும் அப்படின்னு என் தம்பி சொல்லிட்டான். நான் வரேன். இந்த மாவீரர் துயில் இல்லத்து கூட சுற்றி காட்டுறான். முக்கால்வாசி நிறைஞ்சிட்டு கொஞ்சோண்டு இருக்கு. என்னை பிடிச்சிட்டு சொல்கிறான், இது நிறைகிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும். நீ தான் பண்ணணும். நான் என்ன பண்ணுறது? இது நிறைகிறதுக்குள்ளே நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. நீ வா உனக்கு எல்லாம் தெரிய வரும், வா கூட்டிப்படான். இப்போ புகழ் மரம் முதல்ல சூட்டு பயிற்சி, அது டச்சு கொடுக்குறதுன்னு அதில் அவங்க சொல்லுவாங்க, டச் கொடுக்கு. புகழ் மாறன்ட்டு அந்த பொறுப்பை படைச்சிட்டார். எனக்கு 2 வண்டியை போட்டு கூட்டிகிட்டு போய் கடற்கரை ஓரம், இந்த பகுதி காடு, இங்கெல்லாம் போய் சுடுறது. இது ஒவ்வொரு இதாக கொடுப்பான், ஒவ்வொரு துப்பாக்கியாக கொடுத்து இப்படி சுடணுமன்னா இப்படி சுடணுமன்னா சூட்டு பயிற்சி கொடுக்குறான் புகழ் மாறன். அப்போ முட்டிக்கால் போடணும். அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் படக்குன்னு செருப்பு கழட்டி இது மேலே போடுங்க முட்டியை. எனக்கு நல்ல அந்த காட்சி அப்படியே படமாக இருக்குது. அந்த அவன் செருப்பை கழட்டி கொடுத்துட்டு அது மேலே முட்டிக்காலை போட்டுக்கிட்டு சுடுங்க அப்படின்னு. இதில் சேர என்ன பண்ணுவான், அங்கே நிறைய கொக்கு மேயும். வண்டி வேகமாக அப்படி இப்படியும் போகும். அதில் வண்டி போய்கிட்டு இருக்கும்போது சுடணும் கொக்கை. சரியா குறிப்பாக சுடணும்பா. டேய் இப்போ தான்டா சுடவே கற்றுக்கிட்டு இருக்கேன், நீ போய்கிட்டு இருக்கும்போது எப்படா சுடணும். இந்த பாருங்க, நான் சுடுறேன், நீ எத்தனை வருஷமாடா சுடுற, நான் இப்போ தானடா சுடுறேன். அப்படி சுட்டு பழகி. புகழ் என் கூடவே இருப்பான், ஒல்லியாக இருப்பான், ரொம்ப நல்ல பிள்ளை. அங்கே எந்த இடத்துல போட்டாலும் வாக்கியில் தவானா 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 இந்த கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தவாங்கிறது ஒரு மந்திர சொல்லு மாதிரி. ஏன்னா அவ்வளவு அன்பானவர் தவா. அவர் தான் இந்த தலைவர் பேசுகிற மாவீரர் தின உரை இதெல்லாம் பதிவு பண்ண அவர் பொறுப்பது. திடீர்னு என்னை படுக்க வச்சுட்டு, புகழ் சேர எல்லாம் இப்போ தவாலாம் நீங்கள் ஓய்வெடுங்கண்ணா, நாங்கள் காலையில் நம்ம போகலான்னா காலையில் நாங்கள் எழுப்புறோம்ண்ணா. இப்படி போயிட்டு ஒரு 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 5 நிமிஷம் கூட இருக்காது. கதவை திறந்துக்கிட்டு ஓடி அலறலோடு ஓடியாந்து சேரா என்னை கட்டிப்பிடிச்சி கதறி அழுகிறான். எல்லாம் தம்பியெல்லாம் அழுகிறாங்க. என்னடான்னு பார்த்தா செல்ல அடிச்சிருச்சு. தவாவும் புகழ் மாறனும் செத்து போயிட்டாங்க. அந்த நேரத்துக்குள்ளே, அந்த நினைவுக்குள்ளே என்னால் போகவே முடியல. இப்போ கூட
அப்படியே ஒன்றுமே முடியல. கதை அந்த ஒரு இதில் என்னை வச்சுட்டு இவங்கெல்லாம் போயிட்டாங்க. நான் வந்து அழுகிறேன், அடம் பிடிக்கிறேன், எப்படியாவது நான் வந்து தவம் இதுக்கும் அந்த இதுக்கும் புகழ்மாறனை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு. கடுமையாக தலைவர் சொல்லிட்டாரு, தம்பியை கூட்டிகிட்டு போகக்கூடாது அங்கேன்ட்டு. யார் ஊட வந்திருப்பா, யார் ஊடு உருவிப்பா என்னன்னு தெரியாது, அதனால் அவரை அழைச்சிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நான் கடுமையாக சேராட்ட கெஞ்சி கெதறி, எங்கள் அண்ணன் நடேசன்ட்ட கெஞ்சி கெதறி, எங்கள் அண்ணன் பொட்டம்மான்ட்ட சொல்லி எப்படியாவது அண்ணன் ஒரு ஏதாவது ஒரு சும்மா சாதாரண உடுப்பிலையாவது வந்து நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். ஓரத்தில் நின்றுன்னு போனேன். அண்ணன் இதுக்கு போனேன். எங்கள் அண்ணி சசி அண்ணி தமிழ் அண்ணன் மனைவி பக்கத்தில் நின்றுட்டாங்க. எல்லாம் அமைதியாக இருக்கும். இதே பாட்டு. தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே, இங்கு கூவிடும் எங்களின் குரல் மொழி கேக்குதா, குழியுனுள் வாழ்பவரே நாடே. அதெல்லாம் கடந்துரு மறந்துருங்கிறாங்களே, இதுதான் பெரிய வேதனையாக இருக்குது. திருப்பி இரவில் வந்து புகழ்மாறன் நடக்கிறதுக்கு போகிறோம். நான் ஒரு ஓரமாக நிற்கிறேன். புகழ் என் கூடவே இருந்தவன் திடீர்னு ஒரு பொண்ணு வந்து கதறி கதறி அழுகிறா. அப்போ தான் தெரியுது புகழ்மாறனுக்கு ஒரு அன்புக்குரிய பெண் இருந்திருக்கா, அந்த பெண் அவனை நேசிருந்துருக்கிறாங்கிறது அன்னைக்கு தான் எல்லாருக்குமே தெரியுது. தாங்க முடியாத துயரம். அடுத்த நாள்ல இருந்து அவ கடிதல் தர அன்னைக்கு நான் கரும்புலி ஆகணும். எப்படி இருக்கு பாரு. இதுதான் இப்படி வீர மறவர்களை உருவாக்கின ஒரு தலைவன் உலக வரலாற்றில் வேணா உண்டா? சாகிறதற்கு அணியணியாக நின்றான் ஒரு தலைவனுக்கு பிள்ளைகள். இங்கே சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழங்கிற உணர்வை கொடுத்து முன்னுக்கு வந்து நில்றா, ஒன்னா நில்றான்னா மனா பிணிக்கு ஒரு கூட்டம். சாகிறதுக்கு இடிச்சு பிடிச்சி வரிசையில் நின்னா நீ ஓட்டு போடுறதுக்கே வர்றதில்லை. சாராய கடையில் நிற்ப, திரையரங்கில் நிற்ப, வேற எங்கே நிற்ப? இப்பேற்பட்ட இன முன்னோர்கள் பிறந்த இனத்தில் பிறந்தோம் என்று பெருமை அடைவதா? இத்தனாயிரம் மாவீரர்கள் கூட நாம் பிறந்திருக்கோம் என்று பெருமை அடைவதா? இப்படி ஒரு இன்னும் பதாகைக்கு பால் ஊத்துதலே, நாக்களை சூடங்காட்டுவதிலே மன்றங்கள் வைத்துக் கொண்டு மயிரப்புடுங்கிற கூட்டத்தில் பிறந்தது. இதை ஒழிக்காத உன் இனம் விடுதலை அடையாது. கேவலம் கேவலம். முதல் ஆட்டம் முதல் காட்சி பார்த்துருவார். ஒரு மணில இருந்து நிற்பார் அவர் வரிசையில், ராத்திரிக்கே போய் நின்றுவார். ஆனால் மீத்தேனியத்தின் போராட்டம் மலையை குடைகிறது, கண்பாரி இருக்கிறது, ஆதரவு மக்களை பிரச்சனை ஒண்ணுக்கு வர்றது கிடையாது. முதல் நாள் முதல் காட்சி பார்த்தாதான் அவருக்கு தூக்கம். வரலாற்றை படிக்காதனால வந்த பிரச்சனை. வரலாற்றில் தெளிவு வராத எந்த இனமும் எழுச்சி வராதுன்றான் லெனின். வரலாற்றை படிக்காத இனம் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமமானதுங்கிறான் ஹோசிமின். நீ நீண்ட கால வரலாறுக்கு போகாதே, அது கூட உனக்கு சிரமமா இருக்கும். நிகழ்கால வரலாறுக்கு வா. உன் கண்ணுக்கு முன்னே நீ அடிமைப்பட்டு விடக்கூடாது. என் இனம் விடுதலை பெற்று மற்ற மொழிவழி தேசிய இனங்களைப் போல உயர்ந்து சிறந்து பெருமையோடு வாழ வேண்டும் என்பதற்காக உயிரை தியாகம் செய்த, ஈகம் செய்த இந்த மறவர்களை நினைவில் கொள். உனக்கு தெரிஞ்சது ஒரு 5 பேர், அதிகபட்சம் வேணா ஒரு 10-20 பேர் பேர் தெரியும், படம் வச்சிருப்பான். 50,000த்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இருந்திருக்காங்க. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருநிலத்தின் இத்தனை பெரிய துணைக்கண்டத்தின் விடுதலைக்கு கூட 5000 பேர் கூட செத்ததில்லை. சின்ன நாடு தமிழீழம், சின்ன நாடு. அந்த நாட்டின் விடுதலைக்கு 50,000த்திற்கும் மேற்பட்ட மாவீரர்களே இறந்திருக்காங்க, சாவை தெளிவிருக்காங்க. அதுபோல மக்கள் அதுக்கு மேல அதெல்லாம் எந்த கணக்கில் செய்து பட்ட துயரங்கள், உறுப்புகளை சிதைய கொடுத்து, கண்ணை சிதைய கொடுத்து, முகத்தை சிதைய கொடுத்து, காலை இழந்து எத்தனை ஆயிரக்கணக்கான வீரர்கள். யாருக்காக இதெல்லாம்?
யாருக்காக? ஹிட்லர் சொல்றான், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஒருவனுக்கு எதிரிகள் நிறையாக இருந்தால், எதிரிகள் அதிகமாக இருந்தால் அவன் சிறந்த வீரன் என்று அர்த்தம். ஒருவனுக்கு துரோகிகள் அதிகமாக இருந்தால் அவன் நல்லவன் என்று அர்த்தம். இது இரண்டுமாகவும் நம் தலைவன் இருந்தான். எதிரிகளும் நிறைய இருந்தார்கள், துரோகிகளும் நிறைய இருந்தார்கள். அதே நிலைமை தான் அவன் பிள்ளைகள் நமக்கு நடக்குது. இங்கே அதனாலதான் நாங்கள் தெளிவா இருக்கோம். எத்தனை முறையும் சாவோம் எதிரிகளால், ஆனால் இனி ஒரு முறை துரோகிகளால் வீழ்வதற்கு நாங்கள் தயாராக இல்லை. என் இனத்தில் இன்னொரு பிரபாகரன் பிறக்காது கூட போகலாம், ஆனால் இன்னும் ஒரு கருணா பிறந்து விடவே கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக. என் அன்பிற்குரிய மூத்தவர், என் அன்பு தம்பி களஞ்சியம், என் அருமை தங்கை இளவஞ்சி அவர்கள், முத்துப்பாண்டி போன்றவர்களாக பேசியதை கவனித்தீர்கள். வீரம் என்பது என்ன? உண்மையிலே வீரம் என்பது என்ன? ஒருவன் 100 பேரை வெட்டி கொள்வதல்ல. ஒருவன் தன் உயிரை கொடுத்தேனும் இன்னொரு உயிரை காப்பாற்றுவேனையானால் அதுதான் உண்மையிலேயே தலை சிறந்த வீரம். அதான் ஆகச்சிறந்த வீரமாக இருக்க முடியும். நம்முடைய பரம்பரை ரத்தம் அப்படி. நமது பாட்டன் மருதுபாண்டி, எவனுக்கு ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவனெல்லாம் என்னோட வா, வாங்க வாடா. 8 நாள் சண்டை ஓட்ட சிவாஜியை வீர சிவாஜின்னு தூக்கிட்டுறான். 8 மாசம் வெள்ளக்காரனை எதிர்த்து சண்டை ஓட்ட வர மறந்துட்டான். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட நீ. நமது பாட்டி வேலுநாச்சியார் பிறந்து இறந்து 35 ஆண்டுகள் கழிச்சு தான் மணிக்கரணைங்கிற பெண்ணை பிறகுறார். வரலாற்றில் தென்னாட்டின் சான்சி ராணின்னு எழுதிக்கிறான் நம்ம பாட்டியை. அவளையில் எழுதணும் வடநாட்டின் வேலுநாச்சியார்னு. வரலாற்றில் நிராகரிக்கப்பட்ட நீ. அண்ணல் அம்பேத்கர் சொல்றார்ல, வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாறை தாங்களே எழுதுவார்கள் என்று அவரே சொல்கிறார். அவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்திவிடு, பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்று. அதைத்தான் உங்கள் உடன் பிறந்தவன் 10 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அடிமைகள், நான் அடிமை. நாம் அடிமை தேசினத்தின் மக்கள். விடுதலைக்கு போராடிய வீரர்களின் நினைவை போற்றுகிற இந்த நாளிலே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை உடன் பிறந்தார்களே, இந்த அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற உறுதியை ஒவ்வொரு தமிழ் மகனும் தமிழ் மகளும் ஏற்கணும். இது என் வேலை நினைச்சுன்னா கஷ்டம், ஒவ்வொருத்தனுடைய வேலை நினைச்சுன்னா எளிது. இது எனக்கு நம்ம கையளிக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கல. இது எல்லாருக்குமானது. தமிழ் பேரினத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமான வரலாற்று கடமை. அதைத்தான் தலைவர் பேசுறார் பாருங்க. சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்றால் போராடித்தான் ஆக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகிச் செல்ல முடியாது என்கிறார். நீங்க ஒதுங்கி நிற்கவே முடியாது. நைஜீரியாவுடைய நாட்டினுடைய நம்ம மண்ண மாதிரியே தான் மீத்தேன் ஈத்தேன். நாடு நஞ்சாய் கொண்டிருக்கு, நாசமாய் கொண்டிருக்கு நிலம். அதுக்காக போராடுகிற கென்சரோ விவாங்கிற புரட்சியாளன் சொல்கிறான், அந்த அந்த மீத்தேன் ஈத்தேன் அந்த இதை எடுத்து அந்த இதை அப்படி கையில் ஒட்டிட்டு காட்டுறான். என் அன்பு மக்களை கொன்றான். தயவு செய்து நம் தாய் நிலத்தை காப்பாற்ற ஓடி வாருங்கள், இல்லை என்றால் நாம் கொல்லப்படுவோம், தப்பிச் செல்ல கூட நமக்கு நிலமில்லை என்கிறார். அந்த நிலைக்கு தமிழ் சமூகம் சென்று விடக்கூடாது. உங்கள் மனச்சான்றுபடி
நீங்கள் வீட்டில் போய் ஆழ்ந்து சிந்தியுங்கள். உங்கள் தாய்மொழி உங்களிடத்தில் இல்லை. நீங்கள் தாய்மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டீர்கள். பல ஆண்டுகளாகிவிட்டது. உங்களுக்கு தாய்மொழியை பேச வரவில்லை. ஆங்கிலம் கலவாமல், பிறமொழி கலவாமல் உங்களால் பேச முடியாது. உங்கள் மொழியை அழித்து விட்டீர்கள். உங்கள் கலை இலக்கிய பண்பாட்டை, உங்கள் மெய்யியல் கோட்பாட்டை இழந்து விட்டீர்கள். நீங்கள் கட்டிய கோயிலில் உங்கள் இறைவனிடத்திலே உங்கள் தாய்மொழியில் உங்களால் வழிபட முடியாது. அடிமைகள். உங்கள் பள்ளி கல்லூரிகளில் உங்கள் தாய்மொழியில் படிக்க முடியாது. கேடுகட்ட அடிமைகள். நீங்கள் ஒருவேளை தாய்மொழியில் படித்திருந்தால் உங்களுக்கு வேலை கிடையாது. கேடுகட்ட கேவலங்கட்ட அடிமைகள். மொழி சிதைந்து அழிந்தால், கலை இலக்கிய பண்பாடு மறைந்தால் ஒரு இனம் அழியும். முடிஞ்சிட்டு. முதலில் நீங்கள் மொழியிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள். உங்கள் வழிபாட்டில், உங்கள் வழக்காடு மன்றத்தில், உங்கள் பள்ளி கல்லூரியில், உங்கள் ஆட்சி அதிகாரங்களில், உங்கள் பண்பாட்டில் எங்கும் உங்கள் தாய்மொழி இல்லை. உங்கள் நாட்டிலும் இல்லை, உங்கள் நாக்கிலும் இல்லை. முடிந்தது. பிறகு வரலாற்றிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள். வல்லபாய் பட்டேலை படிப்பீர்கள். உங்கள் தாத்தன், எங்கள் தாத்தன் வ.உ.சி பற்றி படிக்க மாட்டீர்கள். உங்கள் வீரன் என்றாலே கட்டபொம்மன் தான் உங்களுக்கு பாட்டு. வீரத்துல கட்ட பொம்மை, சூரத்துல உம தொர, ரோசத்துல தேசிங்கராஜா. 3 பேருமே தமிழன் கிடையாது. ஏன் வீரத்துல தீரன் சின்னமலை, சூரத்துல புலித்தவன், ஏன் இதுல சுந்தரலிங்கம், அழகுமுத்துக்கோணும், இதெல்லாம் ஏன் வரல? வராது. இன்னைக்கு ஒருத்தன் கேட்கிற மாதிரி அன்னைக்கு ஒருத்தன் செருப்பு கட்டி அடிச்சு கேட்க ஆள் இல்ல. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதான் நடந்தது. பாட்டுக்கு என்ன பாரு, சிட்டுக்குருவிங்கிற படம், ஒரு படத்துல என்னது, வரலாற்றில் இருந்து நீ புறக்கணிக்கப்பட்டாய். தாய்மொழியில் இருந்தும் வரலாற்றிலிருந்தும் வெளியேற்றப்பட்டு விட்ட பிறகு கடைசியா உனக்கு இருந்தது உழைப்பு. அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு பார் என்னென்ன சிக்கல் உனக்கு நடந்திருக்காத. நீ எதையுமே கொல்லப்பட மாட்ட. நீ எதையுமே கொல்லப்பட மாட்ட. அந்த கொரோனா காலத்தில் ஒரு லாக்டவுனை போட்டிருந்தான். டாஸ்மார்க் மூடி இருந்தாம இருக்கு. திறந்த உடனே கடையில் இடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு ஒருத்தர சொர்க்கத்துக்கு வந்துட்டேங்கிறான். அப்பா சாமி, என்னை ஒருத்தன் கேட்குறான், அண்ணே இந்த சனத்தை வச்சுக்கிட்டு நம்ம விடுதலை அடைஞ்சிடலாமாண்ணே? என்னை பற்றி அம்மா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. கூட பிறந்துட்டோம், ஏதோ கத்திக்கிட்டாலும் செத்து போவோம், வேற என்ன பண்ண முடியும்? உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டீர்கள் நீங்கள். உங்களுக்கு ஒரு உளவியல் நோய் இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறது ஐயோ, கோழி வளர்க்குறது ஐயோ, வேளாண்மை ஐயோ. அவர் சிங்கப்பூரில் போய் பீடா கடை வச்சிருப்பாரு. அவருக்கு தொழில் அதிபர்னு பொண்ணு கொடுப்பான். இங்கே 10 ஏக்கர் தோட்டம் வச்சு பண்ணையும் பார்ப்பான். அவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான். இது ஒரு பரதேசி கூட்டம். தேநீர் கடையில் போய் பால் கொஞ்சம் தூக்கலை விட்டு கொஞ்சம் டிக்கசன் ஒரு காஃபி. மாடு வச்சிச்சு. மாடு மேய்ப்பதை, ஆடு மேய்க்கதை அவமானமாக பேசுகிறவர்களுக்கு நான் சொல்கிறேன், அவர்கள் எங்கள் கிருஷ்ண பரமாத்மாவை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்கள் எங்கள் நபிகள் நாயகத்தை இழிவாக பேசுகிறார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இழிவாக பேசுகிறார்கள். இன்னி பேச மாட்டான். குஜராத்தில் இவர் மாடுமைக்கு போட்டுருவாரு, இவர் ஆடுமைக்கு போட்டுருவாரு. டேய், எங்க மூதாதை மாயோன் கண்ணன் ஆடு மாடு மேய்ச்சிருக்காரா? நபிகள் நாயகம் மாடு மேய்த்திருக்கிறார், ஆடு மேய்த்திருக்கிறார். இயேசு ஆடு மேய்த்திருக்கிறார், மாடு மேய்த்திருக்கிறார். அப்ப இழிவாக பேசுகிறியா? கிளப்பி விட்டோம்னா செத்துரும் அப்படின்னு. ஐயா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்றாருல, எனக்கு என்னவோ இந்த ஆடு மாடு மேய்ப்பதுக்கும் ஞானத்திற்கு அது சம்பந்தம் இருக்குது. பாருங்க, கிருஷ்ண பரமாத்மா மாடு மேய்ச்சிருக்கிறாரு, இயேசு மேய்ச்சிருக்காரு, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரு. அதனால எல்லாரும் இங்கே அறிவு வளரட்டுன்றார். பைத்தியக்கார கூட்டம் ஒரு கூட்டங்கிறது உழைக்கிறதுக்கு. இங்கே சென்ட்ரிங் போகிறதில்ல, கம்பி கட்டுறதுக்கு. இங்கே சித்தாள் கொத்தனார் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, மின் இணைப்பதெல்லாம் போகிறதில்ல. பீகார்காரன் வந்துடுவான்.
இவர் இதே வேலையை மலேசியாவில் செய்வார், சிங்கப்பூரில் செய்வார். இவனுக்கு ஒரு நோய், கக்கூஸ் கழுவினாலும் கண்ணுக்கு தெரியாமல் கழுவிடுவோம். அரபு நாட்டில் போய் வெம்புழுதியில் சுடுமணலில் ஒட்டகம் மேய்ப்போம். சொந்த நாட்டில் மாடு அது படிக்காதவன் மேய்க்கிறது, படித்தவன் நாய் மேய்ச்சிக்கிட்டு தர்றேன். படிக்காதவன் எங்களால் ஆடு மாடு மேய்ச்சிருக்கியா? என்ன இருக்கு? நீ வேணா வா கடற்கரைக்கு வா. காலையில் டாக்டரை போட்டு டவுசரை போட்டு டிஷர்ட் போட்டு திஸ் இஸ் தன் வெரி நைஸ் வா வா. நான் விளையாட்டாக சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக பேசு. வா நீ வந்து பாரு, என்னோட வந்து பாரு. 2 பேர் 2 நாயை பிடிச்சிட்டு இங்கிலீஷ்லேயே பேசிட்டு போவான். இதுதான் படித்தவன் கொடுங்குற லட்சணம். ஆனால் அவர் வீட்டில் போய் பால் குடிப்பார். அது எங்கள் ஆத்தாப்பு மாடு வளர்த்து அனுப்பணும். அரதேசி கூட்டம் எத்தனை பச்சை மட்டை வச்சு அடிக்கிறது? ஏன்னா ஒன்றும் உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்ட விட்ட பிறகு இப்போ என்ன நிலம் ஆக்கிரமிக்கப்படுது, உன்னால் தவிர்க்க முடியல. 1.5 கோடி பீகாரி வட இந்தியும் ஏறிட்டான். 1.5 கோடி. ஒரு ஆள் மாதம் 10,000 சம்பளம். ஒரு ஆளுக்கு மாதம் 10,000. 1.5 கோடி பேருக்கு எவ்வளோ வருது? எத்தனை லட்சம் கோடி உனக்கு ஒரு நாளைக்கு அவன் வந்து ஒரு மாதத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான் பாரு உன் செலவணி. நீ எல்லாத்தையும் விட்ட. உன்னுடைய பாரம்பரிய இசைக்கருவியை தொலைச்ச. நாயனம் தமிழ் உயிரை உருக்கிற இசையை நொடிக்கு நொடி வாசிப்பான் நாதஸ்வரத்தில். நம்ம ஆள் சிங்கார வேலனை தேவா பாட்டை ஒரு தடவை கேட்டுப்பாரு, அதோட செத்து கூட போகலாம். செத்து போகலாம். நீ அந்த பாட்டை கேட்டே மரணிச்சு போகலாம். அவ்வளவு அருமையான இசை உன் முன்னோர்கள் கண்டுபிடித்தது. அதை விட்டு காடுகளில் விலங்க விரட்டுறதுக்கு வச்சுருந்தான் கேரளாவில் மலையாளி சண்டை மேலே வச்சுக்கிட்டு அங்கட உன் இசை செத்து போச்சு. 1000 கோடிக்கு மேலே ஆண்டு ஒன்றுக்கு போகுது உன் பொருளாதாரம். பைத்தியக்கார கூட்டமே. ஒரு டீ 8 ரூபா, ஒரு தேநீர் விலை சில இடங்களில் 10 ரூபா. ஒரு ஆள் 8 டீ 6 டீ 7 தேநீர் குடிக்கிறான். சாதாரண ஒரு சந்துக்குள்ளே ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு 1000 தேநீர். எவ்வளவு பொருளாதாரம் போகுது? எங்கே இருக்குது பொருளாதாரம் தெரியாமல்? கருமம் முடிச்சவங்க எத்தனை ஆண்டுகளாக பேசுறது? உழைப்பிலிருந்து வெளியேறியது, ஒரு வேலையும் செய்யறதில்லை. எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதால் இழிவு என்பதை அறிவில் சிறந்த தமிழ் சமூகம் புரிஞ்சு. என் தாய் நிலத்தில் நான் உழைக்கிறேன், அதில் என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டோம். இப்போ நிலத்திலிருந்து அகற்றப்படுறோம். இப்போவே என்னை மிரட்டுறானா இல்லையா? ஈழத்தில் மாதிரி இங்கே ஒரு போர் வரும்ன்றான். கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லாரும். நான் இது வரட்டும் தான் காத்திருக்கேன். 48 விழுக்காடு நாங்கள், நீ 58 விழுக்காடு கூட 68 விழுக்காடு, 4 பேர் நாங்கள் இருந்தாலும் நாடு என்னது? நாலே பேருதான் நாங்கள் தமிழர்கள் என்று இருந்தாலும் நாடு எங்களது. என் அன்பிற்குரியவர்களே, நாடு என்னது? மறுபடியும் பதிவு செய்கிறேன். நான் எங்கள் அண்ணன் அளவுக்கு நல்லவன் இல்லை. என்ன கேட்பேன். இந்த தம்பி சொன்னார், தம்பி கலைஞர் இல்லை அடைஞ்சிருவாரா? உன் பிரச்சனை இல்லை, அது ஏன் பிரச்சனை. என்னால் முடிஞ்சதை செஞ்சு பார்க்குறேன். துணைக்கு வர்றதுன்னா வா, இல்லைன்னா அப்படி ஓரமாக நின்று எப்போதும் மேலே வேடிக்கை பாரு. குறுக்கு மேற்க ஓடக்கூடாது. ஏனென்றால் என் அன்பிற்குரிய மக்களே, அடக்க முடியாத லட்சிய வெறியோடு இன விடுதலை என்கிற புனித கனவை சுமந்து கொண்டு வெறி கொண்டு நாங்கள் பாய்ந்து கொண்டு இருக்கிறோம். எதிரே எவர் வந்தாலும் தாக்கப்படுவீர்கள். அது என்னைய பெற்ற தாய் தந்தையரை ஆனாலும் என் உடன் பிறந்தவரை ஆனாலும் தாக்கப்படும். அதனால் கொஞ்சம் சற்று வழிவிடுங்க. உங்களை நான் கூப்பிடல, யாரையும் துணைக்கு வாங்கன்னு கூப்பிடல. நான் யாரோட கூட்டம் சேர்த்து என்னை ஆதரிங்கன்னு கேட்கல. அந்த கூட்டணிக்கு வா, இந்த கூட்டணியே கூப்பிடல. சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல், சண்டை தனிச்சு தான் பல சொல்லிட்டேன். யாரையாவது கூப்பிடுறேன்னா என் போராட்டத்துக்கு வாங்க ஆதரவு கூப்பிட மாட்டேன். எங்கள் இனத்தின் விடுதலையை எவரும் பெற்றுத் தருவார்கள் என்று நாங்கள் நிற்கவில்லை. என் அன்பிற்குரிய மக்களே, நாங்களே போராடி பெற்றுக்கொள்வோம் என்கிற திமிரும் துணிவும் தான் களத்தில் முன்னிறுத்தினோம். 22 வயது எங்கள் அண்ணனுக்கு.
மேயர் இந்திரா காந்தி ஒரு மேசை ரவுண்ட் டேபிள். அப்போது பல பிரிவு போராளிகள் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு போராட்ட குழுவின் தலைவர்களும் அம்மா பாகிஸ்தானுக்கு இராணுவத்தை அனுப்பி கிழக்கு பாகிஸ்தானை பிரித்து பங்களாதேஷ் அறிவித்தது போல் எங்களுக்கு இராணுவத்தை அனுப்பி ஈழத்தை பெற்றுக் கொடுங்கம்மா. எல்லா போராளிகளும் கடைசியாக ஒரு சின்ன பையன் 22 வயசு பையன், நீங்கள் அம்மா இராணுவம்லாம் வேணாம்மா, எங்களுக்கு பயிற்சி கொடுங்கம்மா, நாங்களே போராடி விடுதலை பெற்றுக்கிறோம். அந்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். இந்த கருணாநிதி பெற்றுக் கொடுத்துருவாரு, ஜெயலலிதா பெற்றுக் கொடுத்துருவாங்க, ஸ்டாலின் வந்து பெற்றுக் கொடுத்துருவார், நாங்கள் பெற்றுக்கிறோம். விலை நின்று வேடிக்கை பாரு, எப்பவும் போல பாரு. இப்போ இது முடியுமா முடியாதா அதெல்லாம் என்கிட்ட சொல்லாது. முடியாதுங்கிறது தமிழன் அகராதியில் கிடையாது, வரலாற்றில் கிடையாது. நீ நினைச்சு பார்த்தானா என் தலைவன் இப்படி ஒரு படையை கட்டி உலகத்தை திணறடிப்பார் என்று வேணாத நினைச்சு பார்த்தானா? துப்பாக்கி வாங்க காசு இல்லாம ஒரு பட்ட பாடு சரி பண்ணிக்காரு பாருங்க. அவருக்கு ஒருத்தர் ஒரு விதையை ஊண்டியிருக்காரு. அவர் வேணுகோபால் மாஸ்டரு. அப்போ அன்னை படிக்க போகும்போது சிறப்பு பாடம் இந்த டியூஷன் பயிற்சிக்கு போகும்போது அவர் தான் இவருக்குள்ள நல்ல இந்த உணர்வை ஊற்றிட்டார். அப்போ அக்காவோட திருமணத்துக்கு பெரிய அக்கா திருமணத்துக்கு அண்ணனுக்கு ஒரு மோதிரம் பரிசு கொடுத்துருக்காங்க. அந்த மோதிரத்தை விற்றுட்டார். துப்பாக்கி ஒருத்தட்ட துப்பாக்கி இருக்குது ஆனால் 150 ரூபா விலை சொல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கிடச்சிக்குது. 150 ரூபா எங்கே போகிறது? இதை விற்றுருக்காரு. இதுக்கு ஒரு 40 ரூபாய் வந்துருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா அந்த வாரத்துக்கு ஒரு நாள் அங்காடி வாங்கி திங்க 10க்கு 20 காசு கொடுக்குற காசை சேர்த்து அதில் கொஞ்சம் 5-6 நண்பர்களை சேர்த்து வச்சுக்கிட்டு தெருவில் இருக்கிற நண்பர்கள் தான், வெளியிலலாம் போக விடுறதில்ல. ஏன்னா கடைசி பையங்கிறனால செல்லமாக வளர்த்துட்டாங்க. இந்த காசுகள்லாம் சேர்த்துட்டு இப்போ எப்படியோ இப்போ இன்னும் 40 ரூபா குறையுது. ஆனால் அவர்கிட்ட போய் பேசி பார்ப்போம், ஒரு வேளை நம்ம நாட்டுக்காக விடுதலைக்காக போராட போகிறோம்னா அவர் விலையை குறைச்சி கொடுக்கலாம்னு போய் பேசி போயிருக்காங்க. போனோன்னே உங்களுக்கு அதுக்கு துப்பாக்கி டம்மி துப்பாக்கி இல்லைப்பா, உண்மையிலே துப்பாக்கி அதெல்லாம் முடியாது, வா வச்சு விட்டுருக்க. அப்படி ஒரு பேசியிருக்காரு. நாங்கள் போராட போகிறோம். என்ன போராட போகிறீங்க? இல்லை நாட்டு விடுதலைக்காக நாங்கள் அப்படி போங்கடா போய் படிக்கிற வேலையை பாருங்கடா. காசு இல்லை, 40 ரூபா குறைய இருந்துச்சு, துப்பாக்கி வாங்க முடியல. ஒரே வருத்தத்தில் இருந்துக்காரு. என்னடா எப்படா துப்பாக்கி வாங்குறதுன்னு. ஒத்த துப்பாக்கிக்கு அலைந்த மனிதன் உலகத்தின் தலை சிறந்த ஆயுதங்களை எல்லாம் வைத்து தன் இன விடுதலைக்கு சண்டை போட்டான்னா யோசிப்பாரு. சுட்டு பயிற்சி கொடுக்குறாங்க. எனக்கு கடாபின்னு நான் அண்ணான்னு கூப்பிடுவேன், அவர் என்ன அண்ணான்னு கூப்பிடுவார். நீங்கள் 2 ஒரு வயசு ஆளுங்க தானே, மாமச்சினன்னு கூப்பிட்டுக்கிறங்கிறாரு எங்கள் அண்ணன். அதனால் அவர் கடைசி வரைக்கும் என் அண்ணன் தான் கூப்பிட்டார், நானும் அவர் அண்ணன் தான் சொல்லுவேன். கடாபி அண்ணனாலே உருவாக்கப்பட்ட தளபதி. அப்போ கடாபி கீழே படுத்து துப்பாக்கி வச்சு மேலே வந்த விமானத்தை சுட்டு வீழ்த்திட்டார். எப்பேற்பட்ட வீரம் பாருங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறார், உங்கள் நாடாக இருந்தால் நேரம் பெரிய விழா வச்சு பாராட்டியிருப்பீங்க, நாங்கள் போர் சூழலில் ஒன்றும் செய்ய முடியல. அப்படி தட்டி கொடுக்குறாரு கடாபியை. அவர் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறார், போங்க போய் சுடுங்க. சுட்டு பழகிட்டு இருக்கேன். இப்போ ஒவ்வொரு கருவியாக எங்கள் அண்ணன்ட்ட இருக்கிறது ஒன்று பாருங்கள். உங்கள் இதை கொடுங்க, பிரிச்சுருவார். 5 நிமிஷம் தான். இது 1990 ரஷ்யாவில் கண்டுபிடிச்சது, இது ஜெர்மனியில் கண்டுபிடிச்சது. இது இந்த துப்பாக்கிக்கு இதுக்கு இது வித்தியாசம். இதில் 36 போடலாம், இதில் 40 தோட்டா போடலாம். இது இவ்வளோ வேகத்தில் போய் சுடும், இது இவ்வளோ வேகத்தில் சுடும். இவ்வளோ பெரிய அறிவு ஒரு மனிதன் நான் அவர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். அவர் ஒரு அதிசயம்தான். மறுபடியும் மாட்டி இந்தாங்க சுடுங்கன்னு கொடுத்துட்டு உட்காந்துருது. கடைசியாக AK-74 இவங்களுக்கு தகராறாக இருக்கு பாருங்க. இந்த AK-74 இப்போ நாம் யார்? நாம் கராத்தியில் பெரிய பிளாக் பெல்ட்டு, நாம் ஜிம்மு வேறு. இங்கே போனோன்னா இந்த 10 தடவை இப்படி சிங்களர்கள் படம் வச்சுருக்கோம். 10 முறை இப்படி நின்று சுடணும். ஒவ்வொரு வட்டமாக இருக்கும். இந்த ஒவ்வொரு வட்டத்துலையும் போய் நின்று சுடணும். இந்த ஒரு முறை போய் இந்த ஒரு முறை வரும்போது நாக்கு தள்ளிடும், தொட ஆடிடும். எடா நம்ம ஜிம்மு நம்ம கராத்தில் ஒர்க் அவுட் ஆகலையடா, அவ்வளோதான் நம்ம தெம்பு, அவ்வளோதான். அண்ணனுக்கு கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறவான்னு சொல்ல முடியாது, மானங்கெடுது. ரொம்ப வேற பேசியிருக்கோம். சிறடா பண்ணுறது.
சரின்னு சுட்டு கடைசியாக சுட்டா நெஞ்சில் அடித்தா 10, அது ஃபுல்லுங்கிறது. அது இல்லைன்னா 7, 8 கீழே வந்துச்சுன்னா 9 இப்படி. எனக்கு இந்த 6, 7க்கு மேலே போக மாட்டுது. அங்கே நாற்காலி போட்டு கவனிச்சிட்டே இருக்காரு. கடாபி ஏதோ சொல்லி பார்க்குறேன், எனக்கு புரியல. கடைசியாக பாருங்கள், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு அண்ணன். கடாபி இங்கேருந்து சொல்லியிருக்கலாம்ல. நடந்து போகிறார். கிட்ட போய் அண்ணன் வந்து அந்த இது டக்குன்னு அமுக்கி போகிறாரு, தலை கவுந்துக்கிறது. ஸ்டிக்கர் இப்படி அமுக்கி போகிறாரு, டக்குன்னு அமுக்கினோடனே தலை கவுந்துருதுண்ணே, அதனால் கீழே போய் அடிக்குதுண்ணே. சினிமாவில் நல்லா என்கவுண்டர் பண்ணுறாரு, இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ நான் மாதவன் படத்தில், மாதவனை சுற்றிருப்பேன் ஒரு படத்தில், அதை பார்த்துருக்காரு. இங்கே வாங்க, என்ன பிரச்சனை இங்கே பாருங்கள், இப்படி அமுக்கிறார். அப்படி பண்ணக்கூடாதுப்பா, இங்கே பாருங்கள், விசை எப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக பண்ணால் அதுவாக போய் அடிக்கும். நீங்கள் இப்படி தலை கவுந்துக்கிறது பற்றியெல்லாம் என் கையை பிடிங்க, கை வலிக்கிறவரை இப்படி பண்ணிக்கிட்டு இருங்கன்ற. அதெல்லாம் வீடியோவை வெளியில் வந்துச்சுன்னா இன்னும் எத்தனை பேர் செத்து போயிருப்பான்னு தெரியாது. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் வரும், என்னைக்காவது நாள் கட்டாயம் வரும். எவனாவது ஒரு இடத்துலேருந்து ஒருத்தன் வெளியிட்டு விட்டுருவான். ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, போட்டு விட்றான். என்னை கொல்லத்தான் பயிற்சி கொடுத்துருக்கிறார்கள். பல பேர் கிளம்பு இதுனா இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ AK-74 கொடுக்கும்போது அது ரஷ்யாவில் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்குது. நான் சுட்டுட்டு வந்து ரொம்ப இதாக இப்படி ஊண்டிக்கிட்டேன். ஆனால் ரஷ்யாவுக்கு அப்புறம் நம்மகிட்ட தான் இருக்குது. இல்லைன்னா இந்தியாவில் இல்லைன்னா இல்லை. அப்போ இந்தியாவிலே AK-74 சுட்ட ஒரு ஆள் நான் தான் இருக்கேன் நான் அப்படின்னா. இப்போ பாருங்கள். ஆமாம், அது இங்கே சொல்லாதீங்க, அங்கே போய் அதுதான் இங்கே சொல்கிறேன். இந்தியாவிலேயே AK-74 சுட்ட ஒரே மகன் நான் தான் இருக்கேன். இவங்க ஒரு பீத்தப்பையில் எதையாவது பேச்சு கிடப்பாங்க. என் தம்பியெல்லாம் அங்கேருந்து அண்ணா நான் பேச்சு கொடுத்து விடவா? யாருக்கு நிரூபிக்க பேச போகிற? என்னிலும் நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டியது அவசியம் இருக்குது. நீ பாதுகாப்பாரு, அவன் பேசிட்டு முடிஞ்சு போயிடுவான். என் தலைவனை போல ஒரு தலைவன் உலக வரலாற்றில் எந்த இனத்துக்காவது கிடைச்சிருப்பானா? இறங்கின உடனே திருவனந்தபுரம் வானவர் நிலையத்தில் இறங்கினோடனே எங்கள் அம்மா கிடைச்சேன். இத்தனை வருஷத்தில் இவ்வளவு அன்பா ஒருவரோட என் தாய் எனக்கு சோறு விடல. என் தலைவனை போல பார்த்து பார்த்து நேசித்து வளர்ப்பார். அப்படி ஒரு பேரன்பு கொண்ட ஒரு தாய், ஒரு ஆண் வடிவ தாயை உலக வரலாற்றில் எந்த இனமும் பெற்றுக்க. அந்த அன்பினால தான் நான் சொல்றேன், ஒரு தடவை நீங்க அவரை பார்த்து பேசிட்டீங்க 3 நிமிடம் 4 நிமிடம்னா இவருக்காக சாவம்டான்னு வந்து அப்படி செத்தவன் தான் 50,000 பேரும். அந்த துணிவில் தான் நான் என் தலைவனுக்காக சாக நிற்கிறேன்னா அதான் போடா. நீங்க எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா பார்த்து அரசியல் செய்ய வந்த பாய் பிள்ளைக்காப்பையில் நினைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். தான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும், தான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்ற வீரமறவன் பிரபாகரனின் ரத்த துளி பிள்ளைகள் நாங்க. எந்த கவலையும் எந்த அச்சமும் கிடையாது. ஒண்ணுதான் எங்களுக்கு பிரச்சனை, காசு தான், பண நகிகை தான் பிரச்சனை. அதை மற்ற வயலுக்கு வச்சுக்கிட்டு ஆட்டம் காட்டிட்டு இருக்கான். என்ன கட்சி? ஒரு கட்சி கூட்டம் போடு, காசு கொடுக்காம 100 பேரை கூட்டி நிறுத்து பார்ப்போம். ஏன்னா பேசுகிற 100 பேர் வந்து கேட்டானோ அவன் பேச்சை கேட்போம். ஒரு பய வர மாட்டேன். நாய் கூட வெறிச்சிக்கிட்டு வேற தெருவுக்கு ஒரு நாள் ஓடுமே ஒழிய நின்று கேட்க. சும்மா காசு அதை வச்சுக்கிட்டு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள், என் அன்பிற்குரிய சொந்தங்கள், உங்களுக்கு ஒன்றை சொல்லுவேன். முடியுமா முடியாதா அந்த இடத்துக்கே போகக்கூடாது. மாசேத்துங்க அடிக்கடி சொல்லுகிற ஒரு செய்தி, சீனத்து கதை என்று ஐயா இனிமை இறையன்பு என்ற புத்தகத்தில் ஐயா சுந்தர ஆவுடையப்பன் தொகுத்து வழங்கியிருக்கு. நீங்கள் படிக்கணும், பிள்ளைகள்லாம் படிக்கணும். எஸ் ராமகிருஷ்ணன் இறையன்புடைய எழுத்துக்களெல்லாம் நீங்கள் தேடி படிக்கணும். ஒவ்வொன்றும் அவ்வளவு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கி இருக்கிறது. நீங்கள் படிங்க. அதில் 90 வயது நிரம்பிய யுகாங் என்கிற ஒரு முதியவர், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு மலையடிவாரத்தில். இந்த மலையடிவாரத்தை சுற்றி போக நிறைய கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியது இருக்குது.
அதனால ஏன் இந்த இரண்டு மலைகளுக்கு இடையில நம்ம இந்த மலையை நொறுக்கி ஒரு பாதையை போட்டு விடக்கூடாதுன்னு நினைக்கிறான். யாரு? இந்த யுகாங்கிற 90 வயது கிழவன் முடிவெடுத்து விட்டு அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய 3 மகன்களின் பிள்ளைகள், பேர பிள்ளைகள் கூட்டிகிட்டு போய் தினம் மலையை நொறுக்கிறான். பக்கத்து வீட்டில் இருக்க விதவை தாய் அவளுடைய குழந்தையும் அவன் துணைக்கு வர்றான் கூட. இந்த செயலை பார்த்துட்டு அவருடைய நண்பர் சிசவ் அவர் என்ன சொல்றாரு? உன்னால வயசாகி போச்சு, ஒரு புள்ள கூட பிடுங்க முடியாது, நீ எப்படி அந்த மலையை நொறுக்குவே அப்படின்னு. உனக்கு சுத்தமாக அறிவே கிடையாதுடா. எதிர்த்த விட்டு விதவை தாய்க்கு இருக்கிற உணர்வு கூட உனக்கு இல்லையடா. நான் இன்னைக்கு வயசாயிடுச்சு, செத்து போயிடுவேன். நாளைக்கு என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவங்க இந்த மலையை நொறுக்குவாங்க. அவனுக்கு பிள்ளைகள் இருக்குது, அவங்க நொறுக்குவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அவங்க நொறுக்குவாங்க. அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் பிறக்கும், அவங்க நொறுக்குவாங்க. என் தலைமுறை வளர்ந்து கொண்டே போகும்டா. ஆனால் அந்த மலை அப்படி வளராதுடா, அது அப்படியே தான் இருக்கும். ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த மலையை நொறுக்கி நாங்கள் பாதையை படைப்போம்ங்கிறான். அன்பிற்குரிய என் தமிழ் சமூக சொந்தங்களே, நம் விடுதலை கனவு அப்படியே இருக்கு. ஆனால் தமிழ் இளம் தலைமுறை வளர்ந்து கொண்டே வரும். நான் இல்லை, இன்னொருவன் இல்லை, அவன் இல்லை, எவன் இல்லை என்றாலும் ஒரு நாள் உறுதியாக என் தமிழ் சமூகம் போராடி விடுதலையை அடை. அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறையன்பு. நான் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட. தமிழ் இளம் தலைமுறையினர் எழுச்சி கொண்டு வருவதை என்னரும் உலகத்தீரே உற்று நோக்குங்கள், எங்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். ஓங்கி ஒலிக்கும் எங்கள் குரல்களுக்கு செவிசாயுங்கள், எங்களை கவனத்தில் எடுங்கள், எங்கள் கருத்தை மதியுங்கள். இனியேனும் எங்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து எங்கள் விடுதலையின் பக்கம் திரும்புங்கள். பல ஆயிரம் மாவீரர்களை நாங்கள் விலையாக கொடுத்திருக்கிறோம், எதையும் பெறவில்லை. பெற்றே தீர்வோம் விடுதலை என்ற அந்த புனித கனவை அடைந்தே தீர்வோம். எங்களுக்கு எல்லா வலிமையுமாகவும் எங்கள் தலைவன் இருக்கிறான். ஆன்ம பலமாக, உந்து சக்தியாக, இயக்க சக்தியாக, எல்லாமாகவும் எங்கள் தலைவர் எங்களுக்கு உடன் இருக்கிறார். உறுதியாக போராடி வெல்வோம். தமிழர் நாடும் தமிழர் அதிகாரமும் நில அதிகாரமும் எமக்கு கைவர பெற்றுவிட்டால் நீங்கள் எங்களை இப்படி ஊதாசீனப்படுத்தி புறந்தள்ளி விட்டு நகர்ந்து போக முடியாது. பல லட்சக்கணக்கான மக்களை ஒரு பெரிய திடலில் திரட்டி வைத்து இதே மாவீரர் தினத்தை அரசு பெரும் விழாவாக இந்த சீமான் நடத்தும். அங்க சுருட்டி ஒட்டாத, அங்க கல்லறை போடாத, அங்க கொடி ஏத்தாத, இதே காவல்துறை அதிகாரிகளை இதே படத்துக்கு பாதுகாப்பா நில்லுங்கன்னு. என் ரத்தம் ஓடுகிற அவன் என் உணர்வின் நிலையிலேயே அவனும் பெருமிதத்தோடும் திமிரோடும் வணக்கம் செலுத்திக் கொண்டு நிற்பான். இது நடக்கும், இது நடக்கும். நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. நீ தண்ணி இல்லாமல் குடத்தை வச்சுக்கிட்டு தெருவில் திரிவாயின்னு நடந்து, இந்த மாதிரி ஒரு கொடிய நோய் தொற்று வந்து உலகமே இப்போ சிக்கலில் மாட்டுன்னு அழிஞ்சு நடக்கும். நடக்கும், நான் சொன்னால் நடந்துடும். என் தம்பி ஒருத்தன் சொன்ன, ஐயோ இந்த மனுஷன் சொல்லிட்டான்னா நடந்து வேறையில் போயிடும் அப்படின்னு. நடந்துடும். எங்கள் ஐயா முத்துராமலிங்கத்தவர் வந்து பாலை விற்கிற மாதிரி ஒரு நாள் தண்ணீர் விற்பாங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. நடந்துருச்சு. புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். நடந்துட்டு. விளைநிலங்களை கூறு ஓட்டியவர்கள் விற்பார்கள். நடந்துருச்சு. கால கணிப்பு, அப்படி ஒரு கணிப்பு தான் இது நடக்கும். இத்தனை ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் என் மொழி செத்துவிடக்கூடாது, என் இனம் செத்துவிடக்கூடாது என்று தங்கள் உயிரை கொடையாக கொடுத்த அந்த மாவீரர்களின் மூச்சுக்காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டு
வாழ்வது உண்மை என்றால் இதை நடக்கும், நடத்தி காட்டும். எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி என் தமிழ் சொந்தங்கள், தாய்நிலத்தின் அரசியல் நோக்கி உங்கள் கவனத்தை திருப்புங்கள். தமிழர்கள் நிறைந்து கூடி வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பு இருக்கின்ற அது தமிழ்நாடு தான். இந்த இடத்தில் நமக்கு ஒரு அசாத்திய அரசியல் ஆற்றலாக நாம் வளராமல், உருவாகாமல், நமக்கென்று பாதுகாப்பான ஒரு மக்கள் படையை கட்டி எழுப்பாமல் நம்மால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நகர முடியாது. இதை கவனத்தில் வைத்துக்கொண்டு என்னரும் தமிழ் சொந்தங்கள், எளிய பிள்ளைகள், எங்கள் கைகளை வலிமைப்படுத்துங்கள். உளமாற எங்களை நேசித்து ஆற தழுவி எங்களுக்கு ஆதரவாக நில்லுங்கள். எங்களை நேசிப்பவர்கள், வெறுப்பவர்கள், விமர்சிப்பவர்கள் எல்லாருக்குமாக உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம் என்பதை உணருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாளை நடத்துவதல்ல, மாவீரர் கனவை நிறைவேற்றுவதுதான் நமது பொறுப்புமிக்க கடமை என்பதை உணருங்கள். ஏற்றி வைத்த அந்த ஈகச் சுடர் நம் இதயத்துக்குள் அணையாமல் எரிந்து கொண்டிருக்க பார்த்து அடைகாத்து வையுங்கள். பிறக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்கும், படிக்கும் ஒவ்வொரு தம்பி தங்கைக்கும் இந்த உணர்வை கடத்துங்கள். நமது தலைவனின் வரலாற்றை, நம் தலைவனின் குணநலன்களை, பெருமை அருமைகளை, நமது மாவீரர்களின் ஈகங்களை, நமது முன்னவர்களினுடைய வரலாற்றை நம் பிள்ளைகளுக்கு உணவூட்டுவது போல உணர்வை ஊட்டி ஊட்டி வளர்கிற தமிழ் தலைமுறை பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக தன்னலமற்ற வீரர்களாக வளர்ந்து வரட்டும். தமிழ் தேசிய இனம் எழுச்சி உரட்டும். புரட்சிகர ஒரு சமூகத்தை படைப்போம். அநீதிகளால், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து புதிய சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் பகத்சிங். அப்படி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகத்தை தகர்த்து புரட்சிகர சமூகம் படைப்போம். தங்கை இளவஞ்சி அவர்கள் சொன்னது போல விடுதலையில் பல படிநிலைகள் உண்டு. முதல் விடுதலை சமூக விடுதலை, பிறகு வர்க்க விடுதலை, பிறகு பெண்ணிய விடுதலை, பிறகு பொருளாதார விடுதலை, ஆக இறுதியாகத்தான் அரசியல் விடுதலை. இது எல்லா விடுதலையும் பெற்ற நம் தலைவன் அரசியல் விடுதலை மட்டும் பெற முடியவில்லை, அந்த விடுதலையும் சேர்த்து பெற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு கையளிக்கப்பட்டது. என் அருமை தம்பி தங்கைகளே, உயிருக்கினி என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் தலைவன் பிரபாகரன், அவனுக்கு முன்னவர்கள் 1000 ஆண்டுகள் தூக்கி சுமந்து வந்த கனவை அவன் தூக்கி சுமந்தான். அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும், அருமை பெரும்பாட்டன் முருக பெருந்தகை, எண்ணற்ற எமது முன்னவர்கள் தூக்கி சுமந்த கனவை என் தலைவன் தூக்கி சுமந்தான். அவன் பிள்ளைகள் நாங்கள் என் தலைவனின் கனவையும் சேர்த்து சுமக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பலாயிரக்கணக்கான எமது மாவீரர்களின் லட்சிய கனவையும் சேர்த்து சுமக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்கிறார், உலகத்தில் உன்னால் சுமக்க முடியாத அளவிற்கு மாபெரும் கனவை சுமந்தினில் அது உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதா என்கிறான். சுமக்க முடியாத பெரிய கனவை தூக்கி சுமடாங்கிறான். அதான் நமது பாட்டன் வள்ளுவ பெருமகனார் உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளங்கிறான், வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ங்கிறான். அதைத்தான் அப்துல் கலாம் ஐயா நீங்க கனவு காணுங்கிறார். தூங்கும் போது வருவதல்ல கனவு, உன்னை தூங்க விடாமல் செய்வதான் கனவு என்கிறார். அப்படி நமது மாவீரர்களின் கனவு, நமது தலைவனின் கனவு நம்மை தூங்க விடாமல் செய்ய வேண்டும். ஒரு எளிய மகன் என்னால் இயன்ற அளவிற்கு இந்த உணர்வை உங்களுக்கு கடத்தி இருக்கிறேன், அதை சரியாக செய்திருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். தலைவரிடத்திலே அண்ணா நான் திரும்பி போகலை என்று அடம் பிடிக்கிறேன். திரும்பி நான் போகலை நாட்டுக்கு, இப்போ எனக்கு ஒன்றும் பெருசா இல்லை, இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டோம், இனிமேல் போகிறது நான் அண்ணன் உங்கள் கூடவே இருந்துடுறேன். அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு, என்னையும் பார்க்குறாரு. இங்கேருந்து என்ன செய்ய போறீர்கள் அண்ணன்? நான் இங்கேயே இருக்கிறேன், நான் இங்கே போய் இப்போ இங்கேருந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செய்கிறதுக்கு பாருங்கள், அன்னையை சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். ஆனால் நீங்கள் அங்கே போய் என்ன செய்வீங்களோ அதை செய்கிறதுக்கு இங்கே யாரும் இல்லை பார்த்தீங்களா? அதனால் நீங்கள் அங்கே போங்க,
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கே தெரிய வந்துருங்கிறது. வந்தேன்னு தெரிஞ்சிருச்சு செய்யும். முருகன் என் இன இறைவன், குறிஞ்சி நில தலைவன், தமிழின இறைவன் என்று நான் ஒரு முருகன் படத்தை வரைஞ்சி நிறுவிட்டேன். இனி முருகன்னாவே நாங்கள் கொண்டு வந்த படம் தான் இருக்கும். அதுபோல தமிழ் பேரினத்தின் தலைவன் பிரபாகரன் என்று நிறுவினோம். இப்போ யாரும் கருணாநிதி தமிழின தலைவர்லாம் சொல்றது இல்லையா? சொல்ல பார்ப்போம். கட்சிக்கு வேணா தலைவன் சொல்லிட்டு பேசாமல் இருக்கணும். இனத்தின் தலைவன் எவனும் சொல்லிட்டு அலையக்கூடாது. தலைவன்னா பெற்ற பிள்ளைக்கெல்லாம் பதவி கேட்டு அலைவன் நல்ல தலைவன். பெற்றோரையும் பெற்ற பிள்ளையின் விடுதலைக்களத்திலே பாலியிட்ட உலகத்தின் தலை சிறந்த புரட்சியாளன் என் தலைவன் பிரபாகரன் தான். இப்பவே ஏறக்குறைய எல்லாம் முடிஞ்சிட்டு. என்ன கேட்குறேன்னா சீமானிசம்னு ஒன்று, ஏன் பிரபாகரனிசம்னு வரல? பிரபாகரனிசம் ஏன் இல்லைன்னு கேட்க வைத்தது தான்டா சீமானிசம். கேட்குறான் பாருங்க, ஏன் பிரபாகரனிசம்னு வரல? உன்னையவே தேட வச்சிட்டேன் பத்தியா? அதான்டா சீமா, அதான்டா பிரபாகரன் இல்லை. நான் ஒட்டுற போஸ்ட்டு வைக்கிற பதையெல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டுருக்கான். என் தம்பி வந்து கதறான், அண்ணன் படத்தை போட்டாலே முடக்குறாங்கண்ணே, அண்ணன் படத்தை போட்டாலே யூடியூப்பில் அப்படியே முடக்குறாங்கண்ணே. கொஞ்ச நாள் முடக்கு. நீ மடக்கியும் ஒடுக்கியும் வைக்க நான் குடையல்ல ராஜா, மானத்தமிழர் படை என்பதை நீ மறந்து விடக்கூடாது. பார்த்துக்கிட்டு இருந்த 5 ஆண்டு என்ன ஆட்டம் அந்த பையாடுறான்னு பாருலாம் சொல்லுவான். என்னையா அடங்க மாற்றானைய? என்னையை நீ தவிர்க்கலாம், என்னையை நீ மறைக்கலாம். நான் இந்த நிலத்தில் முன்வைத்த அரசியலை எவனும் தவிர்க்க முடியாது, எவனும் மறைக்க முடியாது, மறுக்க முடியாது. சுற்றுச்சூழலுக்கு ஒரு ஐடி. திடீர்னு வேலை எடுக்கிறாங்க, வாழை எடுக்கிறாங்க. நான் இனிமேல் சூலாயத்தை எடுத்துட்டு கொஞ்ச நாள் சுற்றலாங்க. இல்லை, எங்கள் ஐயனார் அருவாளை தூக்கிட்டு, பெரிய அருவாளை தூக்கிட்டு நம்ம கிளம்பலாம்ல, அது எல்லாரும் கிளம்புவாங்க. துணிவோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நமக்கான காலத்தை நாமே உருவாக்கும். நம் காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாம். நம்மளுக்கு கயிறு நிலையில் நம்ம விட்டுட்டு நம்ம தலைவன் நம்மளை விட்டு போகல, நமக்கு எல்லாம் கற்பிச்சு கொடுத்து தம்பி இருக்காரு. அவர் நீட்டிய விரல் நீட்டிய திசையில் பாய்வோம். விடுதலை நமக்கு உறுதியாக இருக்கு, கவலையே படாத. நீ ஒன்று வேணாம், இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் நம்ம ஏறி அமர்ந்துருவோம். சிங்கள நிம்மதியாக தூங்கிட்டான்னா பிறந்த அவனே சொல்றான்ல, பிரபாகரனை விட ஆபத்தான ஒருத்தர் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கா. அவனே சொல்கிறான், அவனுக்கு தெரியும். ஜெயலலிதாவை கைது பண்ணி இந்த அக்ரஹார சிறையில் வச்சிடறாங்க. அப்போ கர்நாடகாவில் அந்த அம்மா இந்த காவிரி நதியினருக்காக உறுதியாக ஒரு தீர்மானம் போட்டதில் அவன் லட்டு கொடுக்குறான். சிங்களம் போர் குற்றவாளின்னு ராஜபக்ஷ சொன்னதுக்கு அவனும் லட்டு கொடுக்குறான். அப்போ எதிர்கட்சி தலைவர் ஒருத்தன் சொல்கிறான், ஜெயலலிதா குரல் மௌனமாயிருச்சுன்ட்டு சந்தோஷப்படாதேடா, ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்காண்டா, பேராபத்தானே ஒருத்தன் வந்துக்கிட்டு இருக்காண்டா, அவன் கையில் மட்டும் அதிகாரம் போச்சுன்னா உங்கள் நிலைமையை நினச்சி பாருங்கன்றான். அது யார்? நான் தான். அதையெல்லாம் கனவு விடு, சொல்கிற வேலையை செய்யி. 21 தேர்தல் நமக்கு போர்க்களம், இறங்கி அடிப்போம், இறங்கி அடிப்போம், அவ்வளோதானே. உனக்கு நடுக்கமாக இருக்கா, பயமாக இருக்கா? ஒரு மந்திரம் வேண்டாம், முருகா முருகான்னு சொல்லு. அது பிஜேபிக்காரன்னு சொல்கிறானா, விடு. முருகன் ஒன்று தான், பிரபாகரன் ஒன்று தான். அதனால் நீ என்ன பண்ண, தனியாக உட்காந்துக்க, பிரபாகரன் 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 சொல்லிட்டே இருக்கு. நாடி நரம்பெல்லாம் முறுக்க இருக்கணும்.
எவனை பார்த்தாலும் உதைக்கலான்னு தோணும். கிளம்பு. ஒன்றும் இல்லையா, அண்ணன் வீட்டு பூஜாரி மாதிரி மாவீரர் படமாக வச்சு ஒரு வழிபாட்டாரை வச்சுருக்கல, அப்படி வீடு வீட்டுக்கு மாவீரர் படத்தை வச்சுக்க, கும்பிடுங்க அவளும் ஏறிடும். ரொம்ப சோர்வாக இருக்கா, 1/2 கிலோ 1/4 கிலோ மாட்டுக்கறி வாங்கி அடி. நான் கூட ரொம்ப இதாக இருந்தேன். ஐயா சிவராம இருக்குது மருத்தூர். அசைவ உணவை தயவு செய்து தவிர்க்காதே, கண்ட போய் பேச்சை கட்டு விட்டுறாதீங்கன்றது. ஆடாடா இதே ஒருத்தரை தம்பி சீக்கிரா சிவா, இப்படி ஒருத்தரை தான் தேடிட்டு இருந்தேன் என் பொண்டாட்டி. இவர் தாங்க நம்ம டாக்டர், இவர் தாங்க அசைவ உணவு துறை பாய்த்துக்கிறது. உலகில் பூரா அறிவாளி நோல் பிடிச்ச முறை பூரா கறி தின்னவன் தான். ஒலிம்பிக்கில் ஓடிப்பிடி தங்கத்தை வெல்றவெல்லாம் கறி தின்னவன், குறிப்பாக மாட்டுக்கறி தின்னவன். தயவு செய்து சாப்பிடும். ஒன்றும் முடியல, 1/2 கிலோ மாட்டுக்கறி, கராத்தைக்கு போகிறது இல்லை ஜிம்மு, நல்லா டம்பிள்ஸ் எடுத்து ஆம்ஸ்லாம் டைட் பண்ணிக்கிட்டு அப்படியே தூக்கிட்டு திரும்பி என்ன இருக்குது. நம்ம சொந்தக்காரன் வாக்கி அவரை பிள்ளை வரப்போட்டிக்கிட்டு காடு வெட்டிருப்பான். நமக்கு இங்கே சென்னையில் ஒன்றும் இல்லை. ஜிம்முக்கு போவோம், ட்ராக் சூட்டை போட்டு ஓடுவோம், 10 கிலோமீட்ரு சைக்கிள் ஓட்டுவோம், போவோம். நான்லாம் அண்ணன் உனக்கு சொல்கிறேங்க இல்லை, எங்கள் மாஸ்டர்னு இருக்கார், கராத்தே வகுப்பு நடா பண்ணுறதுன்னு 6 மணிக்கு ஆரம்பிப்பார், 12:30 வரைக்கும் பயிற்சி. மதியம் அந்த இருக்குது பிளாக் பல்ட்டு 3rd அண்ட் வரைக்கும் பாடம் ஒப்பிக்கணும். சோர்ந்து வரும். யோசிச்சு பார்த்தேன், ஒன்றும் முடியல, நம்ம சோர்வாக இருக்கேன்னு. நாளைக்கு வகுப்புனா இன்றைக்கி என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல, மதியத்துலேருந்து மாட்டுக்கறி ஆரம்பிப்பேன். 2 கிலோ வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு படுத்துருவோம். காலையிலேருந்து ட்ராக் சூட்டை போட்டுனோன்னா எங்கள் மாஸ்டர் டயர்டாகிறார். மாஸ்டர் அடுத்த மாஸ்டர் கேட்டா அப்படியே வந்துட்டு 12 மணிக்கு குளிச்சுட்டு பேண்ட் ஷர்ட்டை ஜீன்ஸு போட்டு சட்டை மட்டும் வெளியில் போனவொன்னே எவனாவது என்னடா வராங்க, ஏய் எங்கள் அண்ணன் கேளுங்க, சென்னா ஏவிஎம் வாசலில் சண்டை. இந்த சீமானை எங்கள் மூத்தவர் சொல்கிற மாதிரி இந்த சீமானை மறந்துடுங்க, பழைய சீமான் பெருரவடி கேடுகட்ட இந்த வேலையை செய்ய இந்த ஜனநாயகத்துக்கு வந்த பிறகு கோழையாயிட்டேன். எவனோ எழுதுறான், எதையோ பேசுகிறான், என்ன செஞ்சுருவாங்கிற திமுறையில் பழைய ஆளாக இருந்தால் வண்டி எடுப்பா. வீடு எங்கே பாருங்க, அப்புறம் பார்க்கணும். இல்லை குளிர் விட்டு போச்சு இல்லை பயிலுங்க, எல்லாம் சாப்பிட்டு உடம்பை ஏற்றிக்கிட்டு முறுக்கறிய வீர பரம்பரையாக இருக்கணும். சும்மா நோஞ்சா மாதிரி கத்திரிக்காய் வெண்டைக்காய் சோரக்காய் பூசணிக்காய் மாவீரனே சாப்பிட மாட்டேறான். அவனுக்கு அதாவது கோழிச்சாறு அது இந்த கறி எலும்பு சாறு போட்டால் தான் சாப்பிட்றான். இல்லைன்னா அவங்க அம்மா அந்த ஏங்க என்னம்மா என்னம்மா பருப்பங்க நெய் விட்டு கொடுக்குறங்க வேணான்றாங்க. அவனுக்கு ஏதாவது எலும்பு போடுப்பான். நல்லா இரு, உடம்ப முறுக்கேத்து. நம்மளுடைய கோட்பாடு என்ன, கட்சியின் கோட்பாடு என்ன, உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நீ கூடி செயல் செய்ய பழகு. நாம் தமிழர், அவ்வளவுதான் நம்மளுடைய கோட்பாடு. என்னடா உங்க கொள்கைம்பா, இதான் கொள்கை. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. இதாங்க எங்க கட்சி கொள்கை. முடிஞ்சு. ரொம்ப பேசுவான், என்னங்க யாரும் வரலாம் வாழலாம், நாங்க தான் ஆளுவோம். எல்லாரும் ஒன்னா நிற்போம், நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். வாருங்கள் எல்லோரும் எங்கள் தாய் நிலத்தில் கூடி வாழுவோம், ஆனால் எங்கள் தாய் நிலத்தை எப்போதும் நாங்கள் தான் ஆளுவோம். இதுதான் எங்க கொள்கை. இஷ்டம் இருந்தால் கூட வா, இல்லைன்னா அங்கிட்டு போ, குறுக்க மட்டும் வராது. அப்புறம் சின்ன பிள்ளைங்க ஓரமாக போய் விளையாடுங்கப்பா, அடி பட்டுறப்ப அங்கிட்டு போப்பா. நல்ல இன விடுதலை களத்தில் தாயக விடுதலைக்காக
இன்னுயிரை ஈந்த அந்த வீர மறவர்களை நினைவுகூர இருந்த நாளில் என் அன்புக்குரிய உடன் பிறந்தார்கள், என் உறவுகள், எமது மாவீரர்களின் லட்சிய கனவை நிறைவேற்ற சற்றும் தளர்வின்றி, தாழ்ச்சியின்றி, சோர்வின்றி உறுதியாக நாங்கள் போராடுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் நமது மாவீரர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த புனித நாளில் அவர்கள் விழுந்ததெல்லாம் நாம் அழுவதற்கல்ல, எழுவதற்கு என்பதை இதயச் சுவற்றில் எழுதி வைத்து கொண்டு, எழுங்கள் என்னரும் உடன் பிறந்தார்களே, என் உயிர் சொந்தங்களே, எழுங்கள். இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். இந்த லட்சியத்தை மறக்காமல் களத்தில் நிற்போம். இன்னுயிரை ஈந்த நமது மாவீர தெய்வங்களுக்கு என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நன்றி. நான்